கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது கோடுகளும் கோலங்களும் என்ற நாவலின் ஒளிப்புத்தகம். இதை எழுதியவர் திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கோடுகளும் கோலங்களும், அத்தியாயம் 15. அப்பா, நீங்க கை வச்சதே பெரிய சந்தோஷம். பாருங்க, வேத்து விடுது, போய் உட்கார்ந்துங்க. வேல்சாமி, ஏறப்புடியப்பா என்று அப்பா கையை விடுவித்து கரைக்கு கூட்டி செல்கிறாள் செவந்தி. புடவை தலைப்பால் அவர் நெற்றியை துடைத்து விசிறுகிறாள். செம்பிலிருந்து கஞ்சி தண்ணீரை எடுத்து கொடுக்கிறாள். கடலை விதைப்பு நடக்கிறது. அப்பா, தானும் ஓர் ஏர் பூட்டி உழுவேன் என்று பிடிவாதமாக வந்தது அவளுக்கு மகிழ்ச்சிதான் என்றாலும், முழு பூமியிலும் விதைப்பு, கன்னியப்பன் ஓர் ஏர், வேல்சாமி ஓர் ஏர், பூமி உள்ளே ஈரமாக விதைக்க பதமாக இருக்கிறது. முன்பே கன்னியப்பன் ஒருவனே 4-5 நாட்களாய் விதை நிலத்தை பதமாக்கி இருக்கிறான். உழுமுனை நிலத்தில் பதிந்து செல்கையில் திறம் மருந்து போட்டு குலுக்கி வைத்திருந்த கடலை வித்துகளை ஒவ்வொன்றாக செவந்தி விடுக்கிறாள். பின்னால் அடுத்த ஏர் அந்த கடலை மீதும் மண்ணை தள்ளி மூடுகிறது. எண்ணி 5 வரிசைக்கு ஒன்றாக ரைசோபியம் போட்டு ஊட்டமேற்றிய பயிறு வித்தையும் விதைக்கிறாள். முழுதும் விதைத்து முடிய மாலை வரை ஆகிறது. இடையில் பசியார ஒரு அரை மணி நேரம்தான் ஒதுக்கல். அப்பன் நிறைந்த மனசுடன் பூவரச மரத்தடியில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பணத்தை எண்ணி பையில் வைத்து அவரிடம்தான் கொடுத்திருக்கிறாள். நட்டு முடிந்ததும் தயாராக வைத்திருந்த பாண்டு சட்டியில் மணலையும் எம்மன் மிக்சரையும் கலந்து நெடுகவும் தூவுகிறாள். கரையேறி மாடுகளை தட்டி கொடுக்கிறார்கள். வேல்சாமி ஏர் மாடு 2 அவனே கொண்டு வந்தான். அவனிடம் 80 ரூபாய் கூலியை அப்பா எண்ணி கொடுக்கிறார். கண்டிப்பா, இந்தா. கத்தையாக நோட்டுகளை கொடுக்கிறார். இருக்கட்டும் மாமா, வீட்ல மாட்டை ஏற கொண்டு கட்டி போட்டு தண்ணி ஊத்திட்டு வந்து வாங்கிக்கிறேன். ஒரு பெரிய மலையேறி நிற்பது போல் அழகாக உழுமுனை பதிந்து நடவு முடித்த நிலத்தை செவ்வந்தி பார்க்கிறாள். இதற்கு முன் மணிலா பயிர் அவள் செய்ததில்லை. நெல் நாற்று நடவு, களைப்பறிப்பு, அண்டை வெட்டுதல் செய்திருக்கிறாள். இப்படி புழுதி உழவு செய்து ஈரமாக மட்டும் வைத்து நடும் சூட்சமம் இப்போதுதான் கண்டிருக்கிறாள். கொள்ளை மூட்டில் சின்னம்மா கடலை பயிர் செய்து வீட்டுக்கு வந்து எடுத்து வந்ததும், உருண்டை பிடித்ததும், வேக வைத்து தின்றதும் நினைவுகள்தாம். இப்போது இங்கே தண்ணீர் காணும் பூமியில் வேர்க்கடலை பயிரிட்டிருக்கிறாள். 1.5 ஏக்கருக்கு மேல். கற்பூரம் கொளுத்தி கும்பிட்டு விட்டு இருட்டு கவ்வு முன் வீடு திரும்புகிறாள். மாடுகளை கால்வாயில் கழுவி விட்டு தானும் சுத்தமானவளாக ஏர் சுமந்தபடி பின்னே வரும் கன்னியப்பனை பார்க்கிறாள். அப்பா, இவனுக்கு 60 ரூபாய் தான் கொடுப்பாரோ? ஏனெனில் ஏறும் மாடும் இந்த வீட்டுக்குரியவைதானே. இரு வாரேன். அப்பன் முற்றத்து குரட்டில் புதிய ரேடியோவை பார்த்து மகிழ்கிறார். குழந்தைகளும் அவர்கள் தந்தையும் ஓட்டல் பக்கோடாவும் பஜ்ஜியும் தின்று கொண்டிருக்கிறார்கள். சினிமா பாட்டு கேசட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பா, கன்னிப்பனுக்கு ரூபா கொடுங்க. அப்பா தயாராக வேட்டி மடிப்பில் வைத்திருக்கிறார். அதே கற்றையை கொடுக்கிறார். செவந்தி எண்ணுகிறாள். 60 ரூபாய். அப்பா, வேல்சாமிக்கு 8 கொடுத்தீங்க, இன்னொரு 20 கொடுங்க. அப்பன் நிமிர்ந்து பார்க்கிறார். பிறகு பதில் சொல்லாமல் உள்ளே எழுந்து செல்கிறார். பெட்டியை திறந்து இன்னும் 20 ரூபாய் கொண்டு வருகிறார். பார்த்து கொண்டிருக்கும் அம்மாவுக்கு வாய் துடிப்பதை செவ்வந்தி ரசிக்கிறாள். கன்னியப்பன் முற்றத்தில் நின்று அஞ்சலி பாட்டை மகிழ்ந்து ரசிக்கிறான். அஞ்சலி சினிமாவில் வருது. நீ அந்த சினிமா பாத்தியா என்று சரோ கேட்கிறாள். இல்லை, அது காஞ்சிபுரம் கொட்டாயில் ஓடிச்சு. இதை பாரு கண்டிப்பா, பேசாமல் ஒரு கலர் டிவி டெக்கு வாங்கி வச்சுக்க. படம் ஒரு நாளைக்கு 3 வாடகைக்கு எடுக்கலாம். காஞ்சிபுரத்துக்கு போக வேணாம், வேலூருக்கு போக வேணாம், வீட்டிலேருந்து படுத்துட்டே பார்க்கலாம். கன்னியப்பன் வெள்ளையாக சிரிக்கிறான். நீ வாங்கி வையே சரோ, நான் எதையும் பார்க்குறேன். பாட்டிக்கு கொள்ளாமல் கோபம் வருகிறது. வேலை முடிஞ்சிச்சா? கூலியை அங்கேயே வாங்கிட்டு போக வேண்டியது தானே. உள்ளார என்ன சிரிப்பு பேச்சு? சரோ, உள்ள உன் ரூமுக்கு போ. கூலிக்காரங்க கிட்ட என்ன கண்ட பேச்சு?
கன்னியப்பன் முகம் ஊசி குத்தினார் போல் சுருங்கி விடுகிறது. அவன் மேற்கொண்டு 20 ரூபாயை வாங்கி கொள்ளாமலே போகிறான். கையில் அந்த பணத்துடன் கன்னிப்பா கன்னிப்பா என்று ஓடுகிறாள். இல்லை, அவன் பரவி வரும் இருளில் மறைந்து போகிறான். இவள் கோபம் சரோவின் மீது திரும்புகிறது. கோபம் புருஷனின் மீதுதான். இப்போது 1500 கொடுத்து இது வாங்க வேண்டியது அவசியமா? பயிர் வைக்க அவள் பிறர் கையை எதிர்பார்க்கிறாள். பரீட்சைக்கு படிக்க இது அவசியம் இல்லை. நான் இங்க 1 ரூபா கஞ்சி குடிக்க கணக்கு பார்த்துக்கிட்டு லோலு படுறேன். நெய்தியும் ஓட்டல் சாமா பாட்டு சமீன்தார் வீடு கணக்கா? இது இப்போ தேவையா? பூமியில போட்டா சோறு கொடுக்கும். இந்த பாட்டு கேட்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி பொம்பளை புள்ள சம்பாதிச்சு கொடுக்க போகுது. நாளெல்லாம் அந்த புள்ள உழைச்சிருக்கு. ஆனா 20 ரூபா கணக்கு பார்க்குற. கண்ணில் கசியும் நீரை துடைத்து கொண்டு ஆற்றாமையை விழுங்குகிறாள். நீ தான் இப்ப கட்சி கட்டுற செவந்தி. நீந்தான் கேள. இது சோனி 1100 வந்துச்சு. 2 மாசமா தாரேன்னு வாங்கிட்டு வந்தேன். மற்றவங்க சந்தோஷப்படுறத பார்த்தா உனக்கு ஏதும் பொறுக்கலை. அவள் பேசவில்லை. பட்டாளத்துக்காரர் வெள்ளிக்கிழமை வருவதாக சொல்லி இருக்கிறார். அவள் செய்து காட்ட வேண்டும். வெள்ளிக்கிழமை காலையில் வீடு மெழுகுகிறாள். நிலைப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கனைப்பு குரல் கேட்கிறது. நீங்க உட்காருங்க ஐயா. செவந்திமா வேர்க்கடலை போட்டிருக்காங்க பார்த்தேன். நாமும் பயிர் பண்ணணும்னு தான் வந்திருக்கிறேன். எனக்கு பழக்கம் இல்லை. பட்டாளத்திலேருந்து வந்த பிறகு வடக்கு ஆஸ்பத்திரி ஒன்றில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்தேன். சம்சாரம் சீக்காளி. ஒரு மகளை கட்டி கொடுத்து அது பெங்களூரில் இருக்குது. சம்சாரம் போய் சேர்ந்துச்சு. ஊரோடு வருவோம்னு வந்துட்டேன். அவள் கை வேலையை விட்டுவிட்டு மனம் துள்ள வாயிலுக்கு வருகிறாள். வாங்கய்யா, வணக்கம். வாங்கய்யா, உள்ளார வாங்க. திண்ணையில் உட்காந்துட்ருக்கீங்க என்று அகமும் முகமும் பூவாய் சொரிய வரவேற்கிறாள். இருக்கட்டும்மா, இதுதான் சௌரியமாக இருக்குது. இவங்க ஊக்கமாக பாடுபடுறத பார்க்கவே சந்தோஷமாக இருக்கையா. நான் படையில் இருந்தவன். எங்கோ பாலைவன பிரதேசத்தில் உள்நாட்டு சண்டைகளை சமாளித்து நிறுத்தும் அமைதி படைக்கு போனவன். சண்டையெல்லாம் ஏன் வருது? சாப்பாடு, தண்ணி, காற்று, மானம் மறைக்க துணி, இடம், இதெல்லாம் எல்லாருக்கும் சரியா இல்லை. ஒருத்தனை மற்றவன் வஞ்சிக்கிறான், சொரன்றான். சனங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லை. பொம்பளைங்க, கர்ப்பிணிங்க, பச்சை பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்ம பால் ரொட்டியை கொள்ளையடிச்சு விற்கிற மகா பாவம் பார்த்தேன். மனசு தவிச்சு என்ன புண்ணியம். ஒரே மகன், தங்கச்சி மகளுக்கு கட்டி கொடுத்தேன். நமக்குத்தான் ரொம்ப படிக்க வசதி இல்லை. பையன் நல்லா BA MAன்னு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் படிக்கிறத விட அரசியல், அக்கப்போர், சினிமா, நடிகர், விசிறிகள் சங்கம்னு தலையை கொடுத்துட்டு பாவி பைய தலைவருக்காக தீ குளிச்சு செத்தான். கல்யாணம் கட்டி வேற வச்சேன். அந்த பொண்ணு பாவத்தை கொட்டிக்கிட்டான். தலையை குனிந்து கொள்கிறார். இவளுக்கு நெஞ்சு சில்லிட்டார் போல் இருக்கிறது. சிறிது நேரம் ஒளியே சிலும்பவில்லை. லட்சுமி, பச்சை பால் மனம் மாறாத முகம். அதற்கு ஒரு குழந்தை. அதற்குள் அரசியல் தலைவருக்காக இவனுவ ஏன் நெருப்பு குளிக்கிறானுவ? பைத்தியம்தான் பிடிச்சிருச்சு. அவனுவ ஓட்டு வாங்க என்னமோ புரட்டு பித்தலாட்டம் பேசுறானுவ. இந்த இளவட்டம் எல்லாம் அந்த மயக்கில் போய் விழுந்துடுதுங்க. அதுவும் இந்த சினிமா தான் ஊரை கெடுக்குதுங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாம் போய் வயிற்றுக்கு சோறு இருக்கோ இல்லையோ போய் உழுவுதுங்க. எனக்கு இந்த பயிர் தொழிலை விட மேன்மையானது ஒன்றும் இல்லைன்னு நிச்சயமா இருக்கு. எங்க அப்பாரு காலத்திலோ பாட்டங்காலத்திலோ இந்த பூமி சர்க்கார் கொடுத்துருந்துச்சான். ஆனால் மேசாதிக்காரங்க குடிமக வெள்ளாமல் பண்ணக்கூடாதுன்னு தடுத்தாங்களாம். நான் அந்த காலத்தில் குடியாத்தத்தில் ஸ்கூல் படித்தேன். பட்டாளத்துக்கு போனேன். இந்த பூமியை எழுதி விட்டு மீட்டுக்கிட்டேன். எக்ஸ் சர்வீஸ் மேன்னு ஒரு பக்கம். 4 ஏக்கரா. சம்சாரம் சீக்குக்காரி. அதுக்காக மங்களூரில் இருந்துட்டு இருந்தேன். அவள் போன பிறகு வந்துட்டேன். செவந்தி அம்மாளை பார்த்ததும் இவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. இவங்களுக்கு மட்டும் இல்லை, சபிக்கப்பட்டதா நினச்சிட்டு இருக்கமே பொம்பளை பிள்ளைங்களுக்கே நல்ல காலம்னு தோணுச்சு. மனம் குதிபோட காபி தூளை ஏனத்தில் போட்டு பொங்கு நீரை ஊற்றுகிறாள். இதற்குள் வெளியே பல்குச்சியுடன் சென்றிருந்த புருஷன் கிணற்றடியில் முகம் கழுவுவது புரிகிறது. பளபளவென்று தேய்த்த தவளை செம்பில் காஃபியை ஊற்றுகிறாள். 2 தம்ளர்களுடன் வருகிறாள். குடு, நான் கொண்டுட்டு போறேன். முகத்தை துடைத்து கொள்கிறான். சீப்பால் முடியை தள்ளி கொள்கிறான். தேங்காய் பூத்துவாளையை போட்டுக்கொண்டு காஃபியுடன் செல்கிறான். உள்ளுக்குள் இருக்கும் சிறுமை உணர்வை மரியாதைப்பட்டவர் முன்னிலையில் காட்டமாட்டான். சாந்தி புருஷன் முன் மிக மரியாதையாக நடப்பான்.
ஆனால் அவர்கள் அகன்ற பின் குத்தலாக ஏதேனும் மொழிவான். அவனுடைய சிறுமை உணர்வுகள் ஆழத்தில் பதிந்தவை. அவை அவளை கண்டதும் ஏதோ ஓர் உருவில் வெடிக்கும். நீங்கள்லாம் சாப்பிடுங்க, நான் காஃபியே குடிக்கிறதில்ல. என் தங்கச்சி குடிக்குது, தங்கச்சி பிள்ளையும் குடிக்குது. இல்லாட்டி தலை நோவுதுங்குங்க. வடக்கெல்லாம் போகிறப்ப தேத்தண்ணி குடிப்போம், மனசு இழகலை மறைக்க பீர் குடிப்போம். இங்கே என்னத்துக்கு? மனசு தெளிஞ்சு உறுதியாயிடுச்சு. பொய்யும் பித்தலாட்டமுமா இருக்கிற உலகத்தில் வாழணும் பாருங்க. கேணி எடுக்கிறப்ப சில்லும் களியும் கரம்பையும் எல்லாம் வந்துச்சு. பாறை இல்லை, தண்ணி அந்த சில்லுங்களை வர்றப்ப குபு குபுன்னு வந்துச்சு தெளிவா. இப்போ குழப்பம் இல்லை. காலமை எந்திரிச்சு நீராகாரம் தான் குடிப்பேன் ஆச்சு. எனக்கு 60 போகுது. காலமை கழனி வேலை, 5-6 கிலோமீட்டர் நட, எல்லாம் நல்லா இருக்கு. இருக்கட்டும், நீங்கள் ஒரு டம்ளர் குடியுங்க, நான் மூட்டில் கறந்த பால். அவர் எடுத்துக்கொள்கிறார். புருஷன் முன்பு பணம் தருவது பற்றி பேசப் போகிறாரோ என்று செவுந்தி அஞ்சுகிறாள். ஆனால் அது நடக்கவில்லை. அவன் சட்டையை போட்டுக்கொண்டு, ஐயா கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்கள் உட்கார்ந்து பேசிட்டுருங்க என்று நடையில் உள்ள சைக்கிளை உருட்டி கொண்டு கிளம்புகிறான். அவன் சென்ற பிறகு அவள் செவந்தியை கூப்பிடுகிறார். ஒரு கவரை தன் சட்டை பையிலிருந்து எடுத்து நீட்டுகிறார். செவந்திமா, இதில் 1500 இருக்கு. நீங்கள் எவ்வளவு பயிர் வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு வையுங்க, பிடியுங்க. அவளுக்கு கண்கள் நிறைகின்றன. ஐயா, இதுக்கு ஒரு பத்திரம் எழுதி வாங்கிக்குங்க. அப்பா, நீங்கள் நம்ம ராமசாமி கிட்ட சொல்லி ஒரு பத்திரம் எழுதிட்டு வாங்க. எதுக்கம்மா? எனக்கு உன் பேரில் நம்பிக்கை இருக்கு. நீ என்ன நம்பு. நீ பயிர் வைக்கணும், நல்லா வரணும். நாமெல்லாம் சிநேகமாக இருக்கணும், கஷ்ட நஷ்டம் பகிர்ந்துக்கணும். இதில் பணம் குறுக்க வரக்கூடாது. அது ஒரு கருவி, ஒரு சாதனம், அது வாழ்க்கை இல்லைம்மா. நான் வரட்டுமா? அவர் மீசையை முறுக்கி கொண்டு எழுந்திருக்கிறார். அப்பனும் எழுந்திருக்கிறார். செவந்தி கையெடுத்து கும்பிடுகிறாள். குரலே எழும்பவில்லை. அத்தியாயம் 16. எக்கோ, உங்களை அவங்க கையோட கூட்டியார சொன்னாங்க என்று கண்ணியப்பன் வந்து நின்றான். அன்றாடம் இந்த வயலுக்கும் அந்த வயலுக்குமாக நடந்து கால்கள் வலிக்கின்றன. அதுவும் முதல் நாள்தான். இவர்கள் வயலில் நடவு செய்தார்கள். 8 பேர் நடவு. அரிசியும் வெஞ்சனமும் கொடுத்து அத்தனை ஆட்களுக்கும் மீசைக்காரர் வீட்டிலேயே சமையல் ஏற்பாடு செய்தார்கள். சாந்திதான் உதவினாள். மீசைக்காரர் வயலில் வாரம் முன்பே நட்டுவிட்டார்கள். அவர்களுக்கு எடுத்ததற்கெல்லாம் சந்தேகம். ஏதேனும் சிறு சந்தேகம் வந்தாலும் லட்சுமி சிட்டுக்குருவி போல் ஓடி வந்து விடுகிறாள். அக்கா, திறம் மருந்து எவ்வளவு போடணும்? தீப்பெட்டியில தானே அளந்து போடணும். மாமா இல்லைங்கிறாரு. அக்கா, நீங்களே வந்து காட்டுங்கக்கா. இவள் கைவேலையாக இருப்பாள். பொழுது போயிருக்கும். மீசைக்காரர் வாயிலில் நிற்பார். சிநேகங்களில் இப்படி சிறு சிறு முட்கள் இருக்கத்தான் இருக்கின்றன. என்றாலும் அம்மா அவர்கள் சாதியை பற்றிய குத்தலை பேச்சில் இழையோடு விடுவது ரசிக்கும்படி இல்லை. எலும்பில்லா நாக்கு எதுவும் பேசும். அப்படி அந்த தெரு பேசும் என்பதில் சந்தேகமில்லை. வீட்டுக்குள் அந்த தெரு உறவுகளில் அரசல் பொரசல் விழுந்துவிட்டது. அவர் பணம் கொடுத்திருக்கும் செய்திக்கும் கண் மூக்கு காது முளைத்திருக்கும். ஏன்பா, நேத்து தானே பார்த்தேன், நல்லா தானே இருந்துச்சு, என்ன செய்தி? இப்ப அங்க ஒரு இடத்துல நட்ட பயிர்ல வைரஸ் நோய் வந்திருக்குமோன்னு பயப்படுறாரு. மோனோக்ரோட்டோபாஸ் அடிக்கணும்னு விவசாய ஆபீஸ்ல சொன்னாங்களாம். நெசமாலுமா? நீ தான் பெரிய அனுபவம் உள்ள ஆளாச்சே, நோயா வந்திருக்கு? இல்லைங்க, வேப்பம் புண்ணாக்கு யூரியாவில் கலந்து வச்சா சரியா போயிடுங்க. கொஞ்சம் அந்த இடத்துல குத்து கம்மியா இருந்துச்சு. 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணு வந்துச்சு. ஆபீஸ்ல இருந்து கத்தியா நோட்டீஸ் வாங்கி படிச்சுட்டு ஒன்னொன்னா பாக்குறாரு என்று சிரிக்கிறான். இப்ப வாரதுக்கு இல்ல, வேலை முடிச்சிட்டோ பொழுதோடையோ வந்து பாக்குறேன்னு சொல்லப்பா. யூரியாவும் வேப்பம் புண்ணாக்கும் கலந்து அடுத்த வாரம் வைக்கணும்ல. நீ ஒண்ணு செய். என்னை விட சாந்தி அனுபவப்பட்டவ. அவங்க ஊடும் இவ்வளவு தொலைவுல இல்லை. அவளை கூப்பிட்டு காட்டு என்று அனுப்புகிறாள். பிள்ளையே பெற்றிராதவள் ஒரு கைப்பிள்ளையை வைத்துக்கொண்டு தடுமாறுவது போல் இருக்கிறது. வீட்டு வேலை முடிய மணி 12 ஆகிறது. காலையில் பழைய சோறு உண்டது திம்மென்று இருக்கிறது. வடித்த கஞ்சியில் உப்பு கல்லை போட்டு அருந்துகிறாள். விடுவிடென்று கொல்லைக்கு நடக்கிறாள். கடலை பயிர் பறந்து சிறு சிறு இலைகளுடன் கண்கொள்ளா காட்சியாக பசுமை விரித்திருக்கிறது. ஊடு பயிறு உயரமாக அகன்ற பெரிய இலைகளுடன் தன்னை இனம் காட்டிக் கொள்கிறது. அடுத்த வாரம் களை எடுத்து மண் அணைந்து ஜிப்சம் போட வேண்டும். இது அப்பன் பொறுப்பு. அவரே வண்டி ஓட்டி சென்று எடுத்து வந்து விடுவார். இப்போதெல்லாம் உடம்பு அவ்வளவு மோசம் இல்லை. வெயில் உரைக்கவில்லை. உடைமை ஆள் இல்லாமல், எழுத்து குத்து இல்லாமல் யாரோ ஒருவர் வீட்டுக்கு கொண்டு வந்து பணம் கொடுத்தார். பிரியமாக உரிமையுடன் அவளை வந்து பார்க்க சொல்கிறார். கால்கள் மனோ வேகமாக இழுத்து செல்கின்றன. எங்கே தரிசு, எங்கே பச்சை, எங்கே ஆடு மேய்கிறது என்று எதையும் பார்க்காமல் அவள் நடக்கிறாள். கழனி பக்கம் யாருமே இல்லை. பம்பரும் பூட்டி கிடக்கிறது. நாற்றுகள் பிடித்து தலை நிமிர்ந்து நன்றாகத்தானே வளர்ந்திருக்கிறது.
வரப்பிலே நடந்து பார்க்கிறாள். முழு பரப்பையும் பார்க்கும் பொறுமை இல்லை. நோய் ஒன்றும் இல்லை. கன்னியப்பன் சொன்னார் போல் விட்டுப்போன இடத்தில் 3 நாட்களான பின் விட்டு வைத்திருந்த நாற்றுகளை ஊன்றியிருக்கிறாள். அது வளர்ச்சி குறைந்து தெரிகிறது. களை கொல்லி போட்டு நாற்றுகளை அலோஸ் பயிரில்லத்தில் நனைத்து நன்றாகவே நடவு செய்தார்கள். 20 ஆட்கள். கிணற்றடிக்கு வருகிறாள். கிணற்றில் தண்ணீர் தெளிந்து இருக்கிறது. ஓரால் ஆழம் இருக்கும். 4 அடி கூட இல்லை. கைப்பிடி சுவர். இந்த சுவருக்கும் பூசவில்லை. இந்த தண்ணீர் கற்கண்டு போல் இருக்கிறது. உப்பு சவர் எதுவும் இல்லை. இங்கே வந்தால் தண்ணீர் குடிக்க தோன்றுகிறது. இவர்கள் வீட்டு கிணற்று தண்ணீர் கூட இவ்வளவு நன்றாக இருக்காது. கிணற்றில் இறங்க படி வைத்திருக்கிறார்கள். ஆனால் செவந்திக்கு அந்த நேரத்தில் இறங்க தோன்றவில்லை. அப்படியே நடந்து செல்லியம்மன் கோயில் பக்கம் வருகிறாள். அது புளியந்தோப்பாக இருந்த காலம் அவளுக்கு நினைவு இருக்கிறது. கோயில் முன் மைதானம் பெரிதாக இருந்தது. இப்போது போல் பஸ் போகும் சாலை இல்லை. ஒற்றையடி பாதைதான். கோயில் முன் ஆடி மாசம் விழா நடக்கும். கூத்து நடக்கும். வானுவம் பேட்டைக்காரர் ஒருவர் வந்து ஆஞ்சநேயர் வேஷம் கட்டுவார். அண்ணன் அவரை மாதிரி வீட்டில் வந்து எல்லோர் முன்பும் ஆடி காட்டுவான். அண்ணன் எவ்வளவு வாஞ்சையாக இருந்தான். இங்கு புளியம்பிஞ்சு உதிர்ந்து கிடக்கும். பொறுக்கி தின்று கொண்டு CSI ஸ்கூலுக்கு நடந்து செல்வார்கள். அம்சு, அவள் அக்கா பாக்கியம், தணிகாசலம் என்ற பையன், வெடவெட என்று எல்லோரும் கீழத்தெருவிலிருந்து பள்ளிக்கூடம் சென்றார்கள். முட்டக்கண்ணு டீச்சர் 3ஆவதில் இவள் முடி சீவி கொண்டு வரவில்லை என்றால் தண்டனை கொடுப்பாள். சின்னம்மா போன பிறகு அம்மா இவளுக்கு ஒழுங்காக முடி சீவி விட்டதே இல்லை. இப்போதெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. சரோ முதல் வகுப்பு போகும்போதே முடி சீவி இரட்டை பின்னல் போட்டு ரிப்பன் பூ போல் கட்டி கொள்ள வேண்டும் என்பாள். இவளுக்கு அந்த முடிச்சு சரியாக வராது. பள்ளிக்கூட நாட்களில் பூ வைத்து கொள்ள மாட்டாள். மற்ற நாட்களில் கனகாம்பரம் மல்லிகை வேண்டுமென்று பிடிவாதம் பிடிப்பாள். அம்மாவுக்கு கூட கொடுக்கக்கூடாது. இரட்டை பின்னல்களிலும் வளைத்து வைத்து கொண்டு கண்ணாடியில் அழகு பார்ப்பாள். சிறிது விவரம் தெரிந்ததும் தானே சிங்காரித்து கொள்ள படித்து விட்டாள். அதே CSI ஸ்கூலில் 10 வகுப்புகள் வந்திருக்கின்றன. அப்பாவை கேட்டு மை, பலவண்ண பொட்டுகள், கிரீம் பவுடர், நகைச்சாயம் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறாள். பாவாடை தாவணி தான் சீருடை. நீலமும் வெள்ளையும். அந்த தாவணியும் சட்டையும் அன்றாடம் சோப்பு போட்டு துவைத்து மடிக்க வேண்டும். தாவணி மடிப்பும் தொங்கவிடும் மேலாக்கும் சிறிது கூட களையக்கூடாது. முகம் திருத்தி மை இழுத்து கொள்வதற்கும் முடிவாரி பின்னல் போட்டு முடிந்து கொள்வதற்குமே 1/2 மணி ஆகிறது. லீவு நாட்களில் உச்சியில் ஆணி அடித்து பூவை தொங்க விட்டார் போல் ஊசியில் செருகி கொண்டு போகிறாள். இன்று காலை சைக்கிளில் சென்றிருப்பது நினைவில் வருகிறது. உடனே இனம் புரியாத ஒரு கவலை பரவுகிறது. அவள் சாலையை கடக்கையில் விற்றென்று 4-5 சைக்கிள்கள் போட்டா போட்டியாய் போவது போல் தோன்றுகிறது. பையன்களும் 1-2 பெண்களும் இருக்கிறார்கள் என்று புரிகிறது. கண்களை ஊன்றி பார்க்கிறாள். லாரிகளும் கார்களும் பஸ்ஸும் போகும் சாலை அது. பூ தொங்கினதும் பெரிய பூ போட்ட தாவணியும் தெரிந்தன. காலையில் சரோ இதே உடைதான் போட்டிருந்தாளா? பள்ளிக்கூடம் இல்லை என்றால் இப்படி விடலைகளுடன் சைக்கிளில் சுற்றுகிறாளா? சின்னம்மா பெண் இங்கு வந்து அழுததும் சின்னம்மா கெஞ்சியதும் துருத்தி கொண்ட நினைவு செதில்களிடையே காட்சி படங்களாய் எழும்புகின்றன. யாரோ தொட்டுட்டா போல, அடிச்சு விரட்டிட்டாங்க. இங்க கொண்டாந்து விட என்ன தைரியம்? இவளே நடத்த இல்லாதவ மகளையும் அதே வழிக்கு விட்டுட்டா. அன்று சின்னம்மாவின் முதுகில் விழுந்த சாட்டையடி தன்மீதே விழுந்து விட்டார் போல் குலுங்குகிறாள். சின்னம்மா கண்ணகி போல் தலையை விரித்து கொண்டு மண்ணை வாரி வீசிய காட்சி அவளை ஒரு சாணாக குறுகச் செய்தது. இந்த பெண் என்ன கலகத்துக்கு வழி செய்கிறாள்? புளிய மரத்தடியில் புலி உழுக்குகிறார்கள் போலும். வருடத்துக்கு புளியம்பழம் இந்த குத்தகைக்காரியிடம்தான் அவள் வாங்குவாள். இது தித்திப்பும் புளிப்புமாக மிக ருசியாக இருக்கும். புளியம்பழம் வாங்குறீங்களா? உழுக்குறாங்க. மேலத்தெரு சிங்காரத்தம்மா கேட்கிறாள். இவளுக்கு அது காதிலேயே விழாமல் தேய்ந்து போகிறது. புலியாவது புலி, இங்கே குடி முழுகுவது போலல்லவோ காரியங்கள் நடக்கின்றன. சரோவுக்கு சைக்கிள் பழகுவதிலேயே அவளுக்கு உடன்பாடில்லை. ஆனால் எல்லாம் அவள் பார்வைக்கு மீறியதாகவே நிகழ்கின்றன. 8 வயசுலேயே குட்டி சைக்கிளை அப்பா கடையிலிருந்து எடுத்து வந்து பழகிவிட்டாள். 7ஆவதிலிருந்து சைக்கிளில் தான் பள்ளிக்கூடம். இவளுக்கென்று குறுக்கு பார் இல்லாத வளைவான கைப்பிடி, சீட்டு எல்லாம் உள்ள சைக்கிள். இப்போது சரவணனும் அதில் போகிறான். அடுத்த வருஷம் தனக்கு புதிய சைக்கிள் கேட்டுக்கொண்டிருக்கிறான். கீழத்தெருவில் மூக்காயி பாட்டி பேத்தி ரஞ்சிதம் 8 வரை படித்து நின்று விட்டாள். எந்த பெண்ணும் சைக்கிளில் போகவில்லை. வேகுவென்று வீட்டுக்கு வருகிறாள். சரோ தாவணியை எடுத்து மடித்துவிட்டு வெறும் மேல் சட்டையும் பாவாடையுமாக இருக்கிறாள். வெளியில் செல்லும் போது தாவணி அணிய வேண்டும் என்பது பாட்டியின் சட்டம். ஏண்டி, ரோட்ல அத்தினி வேகமா சைக்கிள்ல வந்தீங்க? அந்த பையங்க ஆறுடி? ஆ, எந்த பையங்க? உன் கூட சைக்கிள்ல வந்தவங்க. என் கூடையா? ரோட்ல 1000 பேர் போவாங்க.
அவங்க கூட வரவங்களா? இது கதையா இருக்குதே. சி, பேசாத. ஏதோ சினிமாவில் வாராப்புல வேகமாக விட்டு போட்டு போனீங்க. எங்கன்னு பொய்யா? ஆமாம், காற்று இந்த பக்கம் அடிச்சிச்சு, வேகமாக போனேன். அதுக்கு என்ன? நிசமா அவனுவில் உனக்கு தெரியாது? இது என்னம்மா உன் கூட பேஜாராக இருக்குது? அவங்க யாரோ பாய்ஸ் போனாங்க, நான் அவங்கள ஏன் பார்க்குறேன்? சரோ, அம்மா கிட்ட போய் சொல்லாத. உனக்கு நிச்சயமாக தெரியாது? ஐயோ, என்னம்மா இது? நான் அந்த பக்கம் நித்யானந்தம் மாஸ்டர் வீட்டுக்கு போய் கொஸ்டின் ஆன்சர் மாடல் வாங்கிட்டு வந்தேன். இதை பாரு, உனக்கு ஓரளவும் தெரியலை, சொன்னாலும் புரியலை. என்னை விட்டுடு. செவந்திக்கு ஒன்றும் புரியவில்லை. தலை கணக்கிறது. கிணற்றடியில் சென்று முகத்தை கழுவி கொள்கிறாள். சேலை அழுக்கு கசமாக இருக்கிறது. அவிழ்த்து வேறு மாறிக்கொள்கிறாள். பகலில் ஒன்றும் சரியாக சாப்பிடவில்லை. தட்டை எடுத்து போட்டுக்கொண்டு சோற்றையும் குழம்பையும் ஊற்றிக்கொள்கிறாள். கையில் ஒரு புத்தகத்துடன் சரோ முற்றத்தில் குந்தியிருக்கும் பாட்டியிடம், பாட்டி, எனக்கு பசிக்குது என்று சொல்கிறாள். ஏன் பாட்டிக்கிட்ட கேட்பானே? சோறு இருக்கு, போட்டுக்கிட்டு தின்ன வேண்டியது தானே. நான் உங்ககிட்ட கேட்கல. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு, ஒரு பூரிக்கிழங்கு சப்பாத்தி ஒன்றும் பண்ணுறதில்ல என்று மகள் முகத்தை தூக்கி கொண்டு போகிறாள். நீலவேணி டிஃபன் கடையில் நினைத்த போது போய் கேட்கக்கூடாது என்று ஒரு கண்டிப்பு உண்டு. கையில் காசில்லாமல் போனால் அவள் கணக்கு வைக்க மாட்டாள் தான் என்றாலும் அப்படி செய்யலாமா? சோறு என்ன அவ்வளவு குறைஞ்சு போச்சா? தண்ணியில் வேவுற சோத்துக்கே உழைக்க வேண்டி இருக்கு. நெதம் எண்ணெயில் வேவுற பூரிக்கு நான் எங்கே போவோம்மா? உங்கள் அப்பா ரோக்கா பணம் கொண்டாந்து கொடுத்தா நானும் சொகுசாக குந்திக்கிட்டு உனக்கு விதவிதமாக செஞ்சு தரலாம். இதோ அரிசி ஊற போட்டிருக்கு, ராவில் உட்காந்து அரைப்பேன். இதுக்கு மேலே எனக்கு செய்ய தெரியாது. யார் செய்வாங்களோ செஞ்சு தர சொல்லு. ஆத்திரத்துடன் கூறிவிட்டு தட்டு சோற்றை உருட்டி போட்டுக்கொள்கிறாள். தண்ணீரை கடகடவென்று குடிக்கிறாள். சரோ புத்தகத்தை வைக்காமலே வெளியேறப் போவதை பார்த்து, டி சரோ என்று கத்துகிறாள். வேணி வீட்டில் போய் டிஃபன் காசு இல்லாமல் கேட்கக்கூடாது. நான் ஒன்றும் அங்கே போகலை. பின்ன எங்கே போகிற? சொல்லிட்டு போ. எங்கேயோ போகிறேன். உனக்குத்தான் அக்கறை இல்லையே. இந்த வீட்டுக்கு ஏண்டா வரோம்னு இருக்கு. சே, அக்கறை இல்லாமல் தான் ஆண் பாடு பெண் பாடுன்னு உழைக்கிறனா? யாருக்கடி நான் பாடுபடுறதெல்லாம்? பொம்பளை புள்ள தாய் சொல்லு கடங்கணும்டி. ஏதானும் சிலும்பிடுச்சுன்னா வெளியில் தலை காட்ட மூஞ்சி இல்லை. இந்த தெருக்காரங்களே நார கிழிச்சிடுவாளுவ. கண்ணு மூஞ்சி கண்டி போச்சு. வா, தயிர் வச்சிருக்கு, நல்ல கெட்டியா சோறு போட்டு கொண்டாரேன், சாப்பிடுமா. காலமாக 4 இட்லி சாப்பிட்டு போனது. படிப்புன்னு என்ன படிப்போ, உடம்பு கருத்து இழைச்சி போச்சு. வா கண்ணு. அவளை உள்ளே கூட்டி வந்து சோறு போடுகிறாள். 2 வயசு. இவளுக்கு புரியாத படிப்பு ஒரு புறம், இவளோடு பிணைந்திருக்கும் மரபின் அழுத்தங்கள். அடுத்த வாரம் பரீட்சை முடிஞ்சதும் பாட்டியோடு திருவள்ளூர் அத்தை வீட்டில் போய் 1 வாரம் இருந்துட்டு வாங்க. அந்த அத்தை தான் வரலன்னு குறைப்படுறாங்க. அங்கே போய் என்ன செய்யட்டும்? கொள்ளைக்கழனி சாணி சகதின்னு இதே கதை தான். நான் மாமா கூப்பிட்டுருக்காங்க, மதுரைக்கு போக போகிறேன். அவன் சும்மா வாய் சொல்லுக்கு சொல்லியிருப்பான். போய் பார்த்தா தான் தெரியும். சரோ, அதெல்லாம் நெஞ்சிலேருந்து வந்தது இல்லை. அங்கே அவர் சுலபமாக என்னை பாலிடெக்னிக்கில் சேர்த்து விடுவார். 3 வருஷம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாட்டி மெக்கானிக்கல் படிப்பேன். நல்ல மார்க் எடுத்தா +2 சேர்ந்து பிஇ கூட படிக்கலாம்னு மாமா நிச்சயமாக சொல்லியிருக்கார். படித்து முடித்தா 5000 சம்பளம் வாங்குவேன். அதுவும் அப்படியா? சரிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்லா இருக்கிறத நான் வேணான்னு ஏன் தடுக்கிறேன்? அப்படியே உங்கள் மாமனையே மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்க சொல்லு. எனக்கு இந்த மண்ணு போதும் என்று முடிக்கிறாள். பாட்டி எதுவும் பேசவில்லை. அத்தியாயம் 17. மாமா வீட்டுக்கு அவன் வந்து அழைத்து போவதாக இல்லை. சரோ தன்னை வைகையில் ஏற்றி அனுப்பினால் தானே போய் விடுவதாக பிடிவாதம் செய்கிறாள். சரவணனுக்கு இன்னும் பரீட்சையாகவில்லை. தினம் காலையில் எழுந்து சண்டைதான். இதை பாரு சரோ, உன் மாமனுக்கு லெட்டர் எழுதி போடு. வயசு பொண்ணை நான் தனியாக அனுப்ப மாட்டேன். உங்கள் அப்பா வந்தா கொண்டு விட சொல்லு என்று தீர்த்துவிட்டு செவந்தி வேப்பம் புண்ணாக்கும் யூரியாவும் கலந்து வைக்கிறாள். தார் கிடைத்தால் கொஞ்சம் கலந்து வைத்தால் மறுநாள் விசிற நல்லா வரும் அக்கா என்று சாந்தி சொன்னாள். மீசைக்காரர் தங்களுக்கும் இவருக்கும் எங்கிருந்தோ தார் வாங்கி வந்து கன்னியப்பனிடம் அனுப்பினார். கன்னியப்பன் இப்போது அவர்களுக்கு மிக நெருக்கம். எப்போது கரண்ட் விடுவார்களோ பார்த்து தண்ணீர் பாய்ச்சுவதில் அவனுக்கு ஒரு தனி அக்கறை விழுந்திருக்கிறது. வேர்க்கடலையுடன் ஊடு பயிராக நட்ட பயிறு கொத்து கொத்தாக காய்பிடித்திருக்கிறது. அங்கே இரவு காவல் இருப்பதை விட காவலே தேவையிராத கொள்ளை மேட்டு நெற்பயிருக்கு காவல் என்று கழிக்கிறான். ஓரெட்டு ராவுல இப்படி பார்த்து வாங்க என்று புருஷனிடம் சொல்வதை விடுத்து வீம்புடன் செவந்தியை வீட்டில் எல்லோரும் அடங்கிய பின் பயிரை இரவில் பார்க்க போகிறாள். இரவில் வானில் நட்சத்திரங்கள் ஒளிர தனி ஆளாக போகும் அச்சம் இல்லை.
வேல்சாமியோ பழனியோ தென்படுவார்கள். மடியில் நீர் பாயும் ஓசை வருகிறது. மனங்கள், பயிரின் மனம், பசுமையின் மனம், தவளை, பாம்பு சரசரக்கும் உணர்வுகள், எதிலும் இப்போது அச்சம் தோன்றவில்லை. ஆனால் இந்த சரோ ஒட்டாமல் போகும் பாதியும் முரண்டு பிடிவாதமும் அவளுக்கு அடிமனதில் பீதியை கலக்குகிறது. இளங்கன்று பயம் அறியாது. ஏதேனும் ஆகிவிட்டால்? சரக்கென்று வரப்பில் கால் நழுவுகிறது. வழுவழுவென்று காலடியில் ஏதோ போனார் போல் உடல் முழுவதும் துடிப்பாக பரவுகிறது. கையில் டார்ச் விளக்கு இருக்கிறது. அதை அழுத்துகிறாள். மஞ்சளாக ஒளி. பயிரை மிதித்திருக்கிறாள். பயிறு பிஞ்சு காய்களுடன் மிதியுண்டிருக்கிறது. ஆனால் அவள் அங்கே கால் வைக்கவில்லையே. பிரம்மையோ? அப்படித்தான் நடந்து வந்தாலோ? யாரு? செவந்தியக்கா, நீங்க எங்க? பின்னிருந்து வேல்சாமி. நீங்க ஏமா இந்த ராவுல? தண்ணி தான் நான் பார்க்கறேனே, ஈரம் இருக்கு. இனிமே நாளைக்கு கூட ஆற போடலாம். கன்னியப்பன் செத்த முன்ன வந்துட்டு போனான். பயிரை யாரம்மா எடுத்து போக போறாங்க? கன்னியப்பன் வந்தானா? வந்தான். அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? பட்டாளக்காரர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குமே, அது அவர் மகளா? மகளாமா? நான் கேட்டா நீங்க என்ன கேட்குறியே திருப்பி? இவன் அந்த பொண்ணு கூட ஒரு இதுவாக இருக்காப்புல. பாட்டி வந்து செத்த நேரம் முன்ன பிள்ளு பிள்ளுன்னு பிடிச்சி திட்டிடுச்சு. பயம் அவனே, உன்னை நான் நாயா உழைச்சி கஞ்சி ஊற்றி ஆளாக்கினேன். ஏதோ சாதி அறுத்து போனது. அத்தை போய் கட்டுவேங்கிற அறிவிருக்காடா உனக்கு? ராசாத்தி போல பொண்ணை கட்ட காத்திருக்காங்கடா. அருவு கெட்ட பயலே. அது ஏற்கனவே கெட்டி அத்தங்கெட்டு அறுத்து குளிச்சு நிற்கிது. ஒரு பொட்டப்புள்ள வேற. நீ ஏண்டா அவங்க போற? இத்தனினா நீ கண்டிப்பா ஒழுக்கம்னு பேர் எடுத்தவன். இப்போ ஏண்டா அந்த மலத்தை எடுத்து பூசிக்கிறேன்னு கெஞ்சிச்சு, அழுதுச்சு. பாவம். அவன் என்ன சொன்னான்? தா, நீ என்ன எதெல்லாமோ கணா கண்டுட்டு பேசுற. எங்க போனாலும் வந்து தொந்தரவு பண்ற. எனக்கு எங்க போகணும் எங்க வரணும்னு தெரியும். போற இடமெல்லாம் வந்துட்டு என்று சண்டை போட்டான். கிழவி உடல. செவந்திக்கு சரோவை கட்டி வீட்டோட வச்சுக்கணும்னு ஆசை இருக்குப்பா. அது புரிஞ்சு நாமும் நல்ல விதமா நடந்துக்கணும்ல. என் ராசா, அந்த கழுநீர் பானை வானாம்ப்பா, நீ அங்க போவாதடான்னுச்சு. அதான் கேட்டேன். தா வேல்சாமி, உனக்கு விவகாரம் பண்ணணும்னா வேற ஏதானும் பேசு. இந்த மாதிரி ஏதானும் ரீல் விட்டுக்கிட்டு தெரியாத. இந்த வேல்சாமி 5 வருஷத்துக்கு முன்பே மாமன் மகளை கட்டினான். இவன் அம்மாவுக்கும் அவளுக்கும் மயிர்பிடி சண்டை. கடைசியில் கோபித்து கொண்டு அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள். மாமன் கட்டிட வேலை செய்பவன். இவனும் இந்த 60 சென்ட் பூமியை விட்டுவிட்டு தன்னுடன் வர வேண்டும் என்று தூபம் போடுகிறாள். இவன் அம்மா பையனை கொக்கி போட்டு பிடித்து கொண்டிருக்கிறாள். படிப்பு இல்லை, உழவு அறுப்பு என்று போவதில் காசு இருக்கிறது. சுதந்திரமாக திரிய முடிகிறது. சாராயம் குடிப்பான். பெண் சாதிக்கும் இவனுக்கும் இது நிமித்தமே சண்டை. அதெல்லாம் இல்லக்கா, நான் ஏன் ரீல் விடுறேன்? நெசமாலும் சொல்றேன். இவன் இப்பெல்லாம் வீட்டுக்கே போறதில்ல போல. கிழவி வந்து அழுதுச்சு. அதான் கேட்டேன். நீங்க சரோவை கெட்டி வைக்கிறதுல எனக்கு என்ன இருக்குது? ஆனா உரிமை இதுன்னு உங்க காதுல போட்டு வச்சேன். இத பாரு, அத்தை பத்தி எதுவும் பேசாத. சரோ 10th பரீட்சை எழுதியிருக்கு. இவன் 6வது கூட படிக்கல. கேவுரில் நெய் ஒழுகுதுன்னா கேப்பாருக்கு மதிவானா? இது போல யார்டையும் சொல்லிட்டு தெரியாத. அவங்க அப்பா காதுல விழுந்தா உன்னையே உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு ஆத்திமாக அவளையும் அறியாமல் சொற்கள் வரும் என்று அவளே நினைத்ததில்லை. ஏதோ ஒரு ஆசை மெல்லிழையாக இருந்தது உண்மைதான். ஆனால் அது நடப்பின் உண்மைகளில் ஊட்டம் பெறும் வாய்ப்புகளே இல்லை. ஒரே மகளின் கல்யாணம். அந்த மகள் சந்தோஷப்பட வேண்டாமா? புருஷன், அம்மா, அப்பா, ஏன் அந்த ஒரு மாமன் பந்தலில் நின்று வரிசை வைத்து பெருமைப்பட வேண்டாமா? இந்த கன்னியப்பனுக்கு என்ன இருக்கிறது? பெற்ற தாய் தந்தை கூட தெரியாது. அந்த கிழவி மகா சூசனைக்காரி. இவள் பொங்கல் என்று அவனை தேடி சென்று துணி வாங்கி கொடுத்ததை கிழவியிடம் சொல்லியிருப்பான். அவர்கள் சரிகை கனவுகள் காணும்படி இடம் கொடுத்தவள் அவள்தான். மனம் எப்படியெல்லாமோ கணக்கு போடுகிறது. பட்டாளக்காரர் கெட்டிக்காரர். இந்த மாதிரி ஒரு பிடிப்பை அவனுக்கு அவரே ஏற்படுத்தி இருக்கலாம். இப்போது என்ன குடிமொழிகி போயிற்று? நல்ல சாய்கால், ஒரே பெண், பூமி சொந்தமாகலாம். இவனும் மக்கள் மனிதர் இல்லாதவன், பெண் அடக்கம், புறா போல் சாது. நல்ல ஜோடிதான். இப்படி ஒரு பக்கம் கணக்கு போடுகிறது மனம். ஆனால் ஊடே கை நழுவி போனார் போலும் ஆற்றாமை தவிர்க்க முடியவில்லை. கொள்ளை வழியாக அவள் வீட்டுக்கு வருகிறாள்.
பசு இவளை இனம் கண்டு கொள்கிறது. லட்சுமி என்று தட்டி கொடுத்துவிட்டு உட்கதவை மெல்ல திறந்து கொண்டு வருகிறாள். அப்பா கட்டிலில் உட்கார்ந்திருக்கிறார். டார்ச் விளக்கை ஆணியில் தொங்க விடுகிறாள். ஏம்மா, என்ன கூப்பிடக்கூடாது? தனி என்னை இருட்டில் போற? கண்ணியப்பன் வாரதில்லையா? இப்போ வர்றான். எனக்கு தான் அவனையும் ரொம்ப எதிர்பார்க்க கூடாதுன்னு சரோ தூங்கிடுச்சா? அவ அப்பா கூட இந்நேரம் பேசிட்டு இருந்துச்சு. முருகனோட மச்சினிச்சி மட்ராஸில் இருக்கால்ல, அதான் நாகு கூட சொல்லிச்சே, வீடு கட்டியிருக்காங்க, அவ ஸ்கூலில் வேலை செய்கிறாங்கன்னு. அவ மதுரைக்கு அக்கா வீட்டுக்கு போகிறாளாம். இவன் பத்தாப்புல இங்கே கொண்டாந்து விட்டு போடுங்க, நாங்கள் பத்திரமா கூட்டி போகிறோம்னு சொன்னாங்களாம். கேட்கணுமா? குதிச்சிட்டு இருக்கு. இப்போவே உடனே துணிமணியெல்லாம் பையில் எடுத்து வச்சிட்டு இருக்கா. இந்த வீட்டில் ஒரு நல்ல பொட்டியோ எதுவோ இல்லைன்னு சிலிப்பிச்சிட்டு இருந்துச்சு. அதுவும் அவன் அப்பா காலமாக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அவள் பேசவே இல்லை. காலையில் இவளுக்கு விழிப்பு வருவதற்கு முன்பே சரோ தயாராகிவிட்டது தெரிகிறது. கிணற்றடியில் தண்ணீர் இறைத்து குளிக்கிறாள். அவள் அப்பாவும் குளித்தாயிற்று. இவள் பூ போட்ட பளபளப்பு பாவாடையும் பெரிய கை ஜாக்கெட்டும் போட்டுக்கொண்டு தாவணி அணிந்திருக்கிறாள். முன்பக்கம் சுருட்டையாக முடியை அலங்காரம் செய்து கொண்டிருக்கையில் செவந்தி பக்கத்தில் போய் பார்க்கிறாள். இப்ப கால பஸ்ஸுக்கு போறீங்களா? ஆமா, இன்னைக்கு மத்தியானம் அவங்க வைகையில போறாங்களாம். எப்படினாலும் டிக்கெட் சமாளிச்சுக்கலாம்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல பொட்டி கூட இல்லை, கையில வச்சு கொண்டு போறேன். நான் அப்பா கிட்ட சொல்றேன், வாங்கி கொடுப்பாங்க. கண்ணு, அவங்க கிட்ட புதுசா போற. எப்பவோ 10 வருஷம் முன்ன கல்யாணத்துக்கு போனது. அதெல்லாம் எனக்கு நீ சொல்லித்தர வேண்டாம். நீ நினைக்கிறாப்புல மாமா ஒன்றும் இல்லை. அவர் என்ன பிஇ படிக்க வச்சுப்பாரு. வச்சுக்கட்டும், எனக்கு சந்தோஷம்தான். அவளாகவே பூவை வைத்துக் கொள்கிறாள். இவர்கள் வீட்டை விட்டு போன பின் வாசல் தெளிக்க கூடாது என்று நினைவு வருகிறது. சரசரவென்று சாணம் கரைத்து வாசல் தெளித்து பெருக்குகிறாள். தெரிஞ்சிருந்தா பால் கொஞ்சம் வச்சு காஃபி போட்டு கொடுத்துருப்பேன். இப்போ மாடு கறக்குமா? நேரமாச்சு, கிளம்பு. 6 மணிக்கு பஸ்ஸு போயிடும். 8:30க்குள்ள நம்ம போயிடணும், கிளம்பு. அப்பாவும் அம்மாவும் எழுந்து உட்காருகிறார்கள். வாசல் வரை வந்து அவர்கள் சைக்கிளில் ஏறி செல்வதை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அன்று பகல் நெல் வயலுக்கு 2ஆம் மேலூரம் வைக்க வேண்டுமே. பிசிறி வைத்திருக்கும் யூரியா வேப்பம் புண்ணாக்கை வண்டியில் போட்டு அப்பன் ஓட்டி வருகிறார். வண்டி இவர்களுடையது அல்ல, இரவல்தான். வெயில் கொளுத்துகிறது. சித்திரைக்கு முன்ன இப்படி இருக்கு. இந்த பட்டத்துல கொல்லமேட்டுல நெல் வைப்போம்னு யாரு நினைப்பாங்க? நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல. மேல ஒருத்தன் இருக்கிறான், அவன் நடத்துறான். உன் சின்னாத்தாவுக்கு இதுல விளைஞ்சி பயிர்ல ஒரு படி கொடுக்கணும். அவ பிள்ளைக்கு ஒரு சீலையோ பேத்திங்களுக்கு ஒரு கவுனோ வாங்கி கொண்டு கொடுக்கணும். ஆனா நமக்கு போக என்ன மூஞ்சி இருக்கு? அவ ரோசக்காரி. இப்ப எதினாலும் கொண்டு கொடுத்தா தூக்கி எறிவா. உங்க அம்மா போல இல்ல. உங்க அம்மா குணம் எல்லாம் தனக்கு வேணும், ஆதாயம் பாப்பா. சொல்லு, ரோசம் கிடையாது. கல்யாணத்தின் போது முருகனின் மச்சான் சம்சாரம், அதான் அமெரிக்காவிலோ எங்கேயோ இருக்காளே, அவ தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசி எப்படி தூக்கி எறிஞ்சா. பந்தலில் என்னைய வந்து யாரோ சாமான் கொண்டாந்த ஆளுன்னு நினைச்சு, போயா இங்க சேர்ல உட்காராதீங்கன்னு விரட்டினால. அப்பமே எனக்கு ஒரு நிமிஷம் அங்க தங்கக்கூடாதுன்னு. அவங்க என்ன செஞ்சாங்க? சம்மந்தின்னு பந்தல்ல மரியாதை வச்சாங்களா? சந்தனம் பூசினாங்களா? என்ன மரியாதை செஞ்சாங்க? நம்ம பையன் போய் கால் விட்டுக்கிட்டான். பெரிய விளக்கு போட்டாங்க, படம் பிடிச்சாங்க. நமக்கு பையன் கோட்டு சூட்டு போட்டு நின்னான். படம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. உங்க அம்மாவுக்கு அங்க போய் நாமும் நிக்கணும், வீடியோ பிடிக்கணும்னு ஆசைதான். நம்ம புள்ள எங்கப்பா எங்கம்மா தங்கச்சின்னு கூட்டி வச்சுக்கிட்டு படம் பிடிக்க சொல்லணும். இவங்க படம் பிடிக்கிற சமயத்துல மாப்பிள்ளையையும் உன்னையும் காரு வாச்சி ஊரு பார்க்க போங்கன்னு சொல்லிட்டான். காரு வச்சு ஊரு பார்க்க போங்கன்னு சொல்லிட்டான். எவ்வளவு குசும்பு! என் சகோதரி பயந்தா. அவனுக்கும் ரோசம் உண்டு. பட்டுக்கவே இல்லை. அடுத்த நாளே கிளம்புவோம்னு கிளம்பிட்டா. பொண்ணை கூட்டி வந்து வச்சுக்கிறது, மறுவீடு அழைக்கிறது. என்ன நடந்துச்சு? 2 பேரும் கல்யாணமானதும் அனிமூன் போனாங்க. இங்க 2 பேரும் வந்து தலை காட்டிட்டு அன்னைக்கே போனாங்க. அப்பதான் அவன் சொல்றான், அப்பா இந்த ஸ்கூல் வேலை அவங்க 30,000 கொடுத்து எனக்கு வாங்கினாங்க. உங்ககிட்ட கேட்டா மூக்கால் அழுவீங்க. நம்மால முடியாத போது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்கிறா. இவனை படிக்க வச்சதே தப்புன்னு அப்ப தோணுச்சு. அதுவும் ஊரை விட்டு சிதம்பரம் போய் காலேஜில் சேர்த்தது அத்தை விட தப்புன்னு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் எம்ஏ படிச்சான். அதுக்கு மேல வாத்தியார் படிப்பு. இங்க உள்ளூர்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்கலன்னா இவ காலேஜிலேயே கொக்கி போட்டுட்டா. என்னத்த சொல்லிக்கிறது?
ஒருவேளை அதுக்கெல்லாம் பரிகாரமாக நம்ம தங்கச்சி பிள்ளைய படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரலாம்னு இருக்கும்பா. சரவணனை நான் விடமாட்டேன். அவன் படித்தாலும் நம்ம பூமியை விட்டு போகக்கூடாது. இது பொம்பளை புள்ள. எப்படியோ அவன் மூலமாகவே படித்து அவன் மூலமாகவே மாப்பிள்ளையும் கட்டினா சரிதான். செவந்தி ஏதோ ஒரு ஆறுதலாக சொல்லிக் கொள்கிறாள். அந்த நிலப்பரப்பு முழுவதும் யூரியா வேப்பம் புண்ணாக்கு கவலையுடன் பொட்டாஷ் கலந்து விசிறுகிறார்கள். கன்னியப்பன் அடுத்து வயலில் இருக்கிறான். ஒரு புள்ளை பல்லில் கடித்து கொண்டு மஞ்சள் துண்டு முண்டாசுடன் உல்லாசமாக களை கொட்டினால் சீர் செய்து கொண்டிருக்கிறான். எக்கோ, மாமா வந்திருக்காரா? அதான் நான் வரல. மாமாவுக்கு வாலிபம் திரும்பிடுச்சு என்று சம்பந்தமில்லாமல் ஏதோ பேசுகிறான். லட்சுமி கீரை பிடுங்கி கொண்டிருக்கிறாள். ஆராக்கீரை. கிணற்றில் நீர் இறைத்து கைகளையும் கழுவி கொள்கிறாள் செவந்தி. எக்கோ என்று லட்சுமி கூப்பிட்டு கொண்டு வருகிறாள். கீரை சமைக்கிறீங்களா? நல்லா பச்சுன்னு இருக்கு. கொடு. எதில் வாங்குறீங்க? அந்த பாண்டு செட்டில் போடட்டுமா? வானா, இப்படி சீலையில் போடு. அது தார் நாத்தம் அடிக்கும். சேலை முந்தியை நீட்டி விரிக்கிறாள். அவள் கீரையை எடுத்து போடும்போதுதான் கையை பார்க்கிறாள். வலது உட்கையிலும் இடது உட்கையிலும் பச்சை குத்தியிருக்கிறாள். கோலம் போல் நீண்ட கொடி இடது கையில், வலது கையில் ஏதோ பெயர் குத்தியிருக்கிறாள். காலம் சென்ற புருஷனின் பெயரோ? பச்சை பருப்பு போட்டு கடைஞ்சா ஃபஸ்ட்டாக இருக்கும். அப்பா இல்லை, எனக்கு அப்பானே வருது. மாமா இல்லையா? மாமா பெங்களூருக்கு போயிருக்காங்க. அங்கே மகை இருக்குல்ல, இவங்க தான் வெயில் அடிக்குதே, இங்கே தான் வெயில் அடிக்குதே, ஒரு 5-6 நாள் இருந்துட்டு வருவாங்க. சொந்த வீடு இருக்குதா? இருக்கு, ஆனால் ரொம்ப தள்ளி ஒசூர் ரோடில். நீங்கள் போவீங்களா? அதான் பயிர் போட்டிருக்கே, இதுதான் நல்லா இருக்கு. அங்கே போனால் பொழுது போவாது. அக்கா டீச்சராக இருக்குது, வேலைக்கு போயிடும். மாமா கடை வச்சுருக்காங்க. 2 பிள்ளைங்க இருக்குது. ஆச்சி 35. நான் ஊரியா வைக்கணும்ல, இவங்க தான் பார்த்துக்கிறாங்க என்று கன்னியப்பனை சொல்லும்போது நாணம் முகத்தில் மின்னி மறைக்கிறது. அத்தியாயம் 18. சித்திரை கத்திரி சுட்டெரிக்கிறது. சரோ ஊரில் சென்று ஒரே ஒரு கடிதம் சுருக்கமாகத்தான் வந்து சேர்ந்ததாக எழுதினாள். சரவணனுக்கு பள்ளிக்கூடம் அடைத்தாயிற்று. நானும் மதுரைக்கு போவேன், மாமா வீட்டுக்கு என்று குதிக்கிறான். நம் கொல்லையில் கடலை பிடுங்க போறோம். அங்க என்னடா இருக்கு? புரட்டாசி லீவில் அப்பாவை கூட்டிட்டு போய் காட்ட சொல்றேன். உனக்கு தான் இனி அந்த சைக்கிள் என்றெல்லாம் ஆசை காட்டி அவனை சமாதானப்படுத்துகிறாள். இந்நாட்களில் கன்னியப்பன் அவள் கண்களில் தட்டுப்படுவதில்லை. பட்டாலும் முன்போல் வெள்ளையாக பேச்சு கொடுப்பதில்லை. நெற்பயிர் கதிர் பிடிக்கிறது. அன்று கன்னியப்பன் பம்பு ரூமுக்கு பக்கத்தில் வினோதமாக காட்சியளிக்கிறான். வரி வரியான பனியன் மேனியை முழுமையாக மூடுகிறது. மஞ்சளும் பச்சையுமான பட்டை கண்களில் பளீர் என்று படுகிறது. இடுப்பில் வேட்டி, தார்பாய்ச்சாமல், கையில் ஒரு டிரான்சிஸ்டர். அதிலிருந்து வரும் பாடலை அவன் ரசிக்கிறான் என்று தெரிகிறது. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன என்ற பாட்டு தெளிவாக செவந்தியின் செவிகளில் விழுகிறது. அவள் நின்று நிதானிக்கும் பாட்டு எதையும் கேட்பதில்லை. சில பாட்டுக்கள் தொடக்கத்திலேயே அசிங்கம் என்று அவளுக்கு தோன்றும். சரோ இம்மாதிரி பாட்டுக்களை அலறவிடும்போது கோபமாக வரும். கல்யாணமான புதிதில் அவள் புருஷன் அவளை காஞ்சிபுரம் சினிமா தியேட்டருக்கு கூட்டி சென்றிருக்கிறான். சி, என்னங்க அசிங்கமா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு கோச்சினாச்சை இல்லாமல் வராங்க, இதெல்லாமா நல்ல சினிமா என்றாள். இப்போது வீட்டுக்கு வீடு டிவி வாங்கி வைத்திருக்கிறார்கள். அம்சு வீட்டில் ஒரு கருப்பு வெள்ளை இருக்கிறது. வேல்சாமி அவன் அம்மா வாங்கி வைத்திருக்கிறாள். நீலவேணி வீட்டில் இருக்கிறது. சுந்தரிக்கு கலராக வாங்க வேண்டும் என்று உள்ளூர ஆசை. இதில் சினிமாவே பார்க்க வசதியாக மேலும் 10-12 கொடுத்து டெக்கு வாங்கி வைத்து சினிமா பார்ப்பதாம். இளசுகள் எப்படி உடம்பு வணங்கி வேலை செய்யும்? புல்லறுத்து கொண்டு இவள் நகருவதை கன்னியப்பன் பார்க்கிறான். என்னக்கா பேசாம போறீங்க? தன் விதி வலிமையை காட்டும் பெருமையா? பேசுவதற்கு என்னப்பா இருக்கு? ஏன் இல்லை, எப்போ கடலை வெட்ட போறீங்க? வெட்டுறது காய்ச்சுக்கா. நான் நிறைய பேரை கூட்டிட்டு வந்து ஒரு புடி பிடிக்கணும்ல. முதல்ல கடலை போட்டு அமோகமாக எடுக்க போறீங்க. எனக்கு வேட்டி மட்டும் வாங்கி தந்தா பத்தாது. வேட்டி வேணாம், டவுசர் வாங்கி தாரேன். பூடிசும் போட்டுக்கிட்டு தாட்டு போட்டுன்னு நடந்து வா. அவள் சிரித்து கொண்டே இதை சொல்லவில்லை. குத்தல் தொனிக்கிறது. அது அவளே அறியாமல் வரும் குத்தல். அவன் சிரிக்கிறான். அப்போது கூடையுடன் லட்சுமி வருகிறாள். முருங்கைக்கீரை குழைகள் கூடை நிறைய. மிஷின் பக்கம் கழிச்சு போட்டிருந்தாங்க. ஆட்டுக்கும் கொடுக்கலாம், வீட்டுக்கும் ஆகும். உங்களுக்கு வேணுமாக்கா? வானா, இன்னைக்கு எல்லாம் ஆயிடுச்சு. மாமா ஊர்லேருந்து வந்துட்டாரா? கன்னியப்பனின் சட்டையும் டிரான்சிஸ்டரும் அவளை அப்படி கேட்கும்படி தூண்டுகின்றன. இல்லை, வெயில் தான் எரிக்குதே, ஆனால் அறுப்புக்கு முன்ன வந்துடுவாங்க. கிராமியமாக பச்சை வாயில் சேலையை பின் குசுமம் வைத்து
உடுத்தியிருக்கிறாள். ஒரு கையில் கொடியாக இலைகள். லட்சுமி கருப்பில்லை, சிவப்போடு சேர்த்திதான். பச்சை குத்து பளிச்சென்று தெரிகிறது. எங்கே கையில் பச்சை குத்திருக்க? உன் பேரா? இவள் வலிய அவள் வலது கையை பற்றி நிமிர்த்தி பார்க்கிறாள். எல்வி என்று ஆங்கிலத்தில் ஒரு பூமாலைக்குள் எழுதப்பட்டிருக்கிறது. லட்சுமி இவள் பெயர். வி யார் பெயர்? அவள் கேட்கவில்லை. காலஞ்சென்ற புருஷனின் பெயராக இருக்கும். அவள் சடைக்கென்று கையை திருப்பி போட்டுக்கொள்கிறாள். நீங்க கல்யாணமானா பச்சை குத்திப்பீங்களா? இல்லை, அவங்க கட்சி தலைவர் பேரை குத்திக்கிட்டாங்க. என்னையும் மகளிர் அணி குத்திக்கன்னாங்க. நான் மாட்டேன்னே. பிறகு அவங்க பேரு வேலு, அத்தை சேர்த்து குத்தினாங்க. அதான். குரலில் சோகம் இழையோடுகிறது. பாவம் லட்சுமி, நான் தெரியாம கேட்டுட்டேன், வருத்தப்படாத, தப்பா நினைச்சுக்காத என்று சமாளிக்கிறாள். என்றாலும் இது நாகரிகமான நடப்பு அல்ல என்று உறுத்துகிறது. இப்போது கன்னியப்பனை கட்டினால் இந்த பச்சை குத்து உறுத்தும். பச்சை குத்து ஒன்றுதானா? ஒரு பிள்ளையே இருக்கிறது. ஆண் ஒரு பெண்ணை கட்டிய பின் இன்னொருத்தியை கட்டாமலே தொடர்பு கொள்கிறான். அவனுக்கு வரைமுறையே இல்லை. மனைவி இறந்து குழந்தைகளை மாற்றாந்தாய்க்கு காட்டக்கூடாது என்று அவள் பாட்டான் திருமணமும் இல்லாமல் வேறு அப்பழுக்கும் ஒட்டாமல் இருந்தாராம். ஆனால் தன் மகளுக்கு அதனால்தானோ நியாயம் செய்யவில்லை. ஆண்தான் ஒரு பெண் ஒழுக்கமுடனோ ஒழுக்கமில்லாமலோ இருப்பதற்கு காரணம். சின்னஞ்சிறு வயசு. இவள் காலமெல்லாம் ஒழுக்க சுமையை சுமந்து கொண்டு மோசமான உலகில் எப்படி வாழ்வாள்? அவளுக்கும் நல்ல புருஷன், அவனுக்கும் நல்ல இடம். சரோசா அவனுக்கு ஏற்றவள் அல்ல. கை நழுவி போனதுதான். கடலை முற்றுவதற்கு முன் பயிறு கொத்து கொத்தாக பழுக்கிறது. அவ்வப்போது பறித்து கொண்டு வந்து வீட்டு முற்றத்தில் போட்டு அது காய்கிறது. அம்மா தடியில் அடித்து ஒரு படி பயிறு போல் எடுக்கிறாள். பொக்கில்லை, நல்ல திரட்சியாக இருக்கிறது. கடலை பயிர் மேலே செடி பழுத்து விட்டது. பச்சை இலைகள் பழுத்த செடியில் புள்ளிகள் போல் தெரிகின்றன. சாந்தியும் கூட அன்று வந்திருக்கிறாள். கொல்லைக்கு சென்று ஒரு செடியை பிடுங்கி பார்க்கிறார்கள். கடலை சலங்கை சலங்கையாக பிடித்திருக்கிறது. ஒன்றை உடைத்து பார்க்கிறார்கள். தோல் முற்றி பழுத்து விட்டது. அக்கா, புடுங்கிடலாம், புதன்கிழமை புடுங்கிடலாம், இன்னைக்கு திங்கள். சாந்தி சைக்கிளில் ஏறும்போது அந்த பக்கமா கன்னியப்பனை பார்த்தீங்கன்னா சொல்லிடு, கடலை புடுங்குறோம்னு. சொல்றேன்க்கா என்று சொல்லிவிட்டு அவள் போகிறாள். புதன் அன்று காலையில் கன்னியப்பன் 7-8 பேரை கூட்டி வருகிறான். சாந்தி தான் முதல் குத்தை பிடுங்கி, அக்கா சாமி கும்பிட்டு கற்பூரம் காட்டுங்க என்று வைக்கிறாள். சாந்தி கை தனக்கு மிகவும் உதவியான நெருக்கமான அதிர்ஷ்டமான கை என்று நம்பிக்கை. எல்லா பெண்களும் குலவையிடுகிறார்கள். நீ முந்தி நான் முந்தி என்று கடலை பயிரை பிடுங்கி ஆங்காங்கு ஈரமண் உதிர்த்து குவிக்கிறார்கள். செவந்தி மனம் துளும்ப பார்க்கிறாள். ஒரு பொக்கு கடலை கூட இல்லை. ஏக பேச்சும் சிரிப்புமாக இருக்கிறது. கன்னியப்பன், வேல்சாமி, லட்சுமி, வேணி, அம்சு எல்லாரும் கடலை உதிர்க்கிறார்கள். சுந்தரியும் அம்மாவும் அத்தனை பேருக்கும் சோறு பொங்கி கொண்டு வருகிறார்கள். எல்லாருக்கும் சந்தோஷம். அதான் குண்டெலி, அடி அடி வேல்சாமி. வலைகளிலிருந்து தலை நீட்டும் எலிகளுக்கு கபால மோட்சம்தான். ஒரு 10-15 எலிகள் அடிபடுகின்றன. இந்தா கடலையை விடு, எலியை தூக்கிட்டு போ என்று காகத்துக்கு தூக்கி எறிகிறான் கன்னியப்பன். நல்ல பால் கடலை, காஞ்சா என்ன நல்லா வரும் என்று வேணி சொல்கிறாள். என்ன ரகம் இது? ஆபீஸ்ல தானே கேட்டு வாங்கினேன். ஜிஆர்ஐ நல்ல ரகம் போடுங்கன்னாரு. அக்கா, வேர்க்கடலை வடை சுட்டிருக்கீங்களா? இல்லையே, எப்படி சுடுறது? இத்தோட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு உப்பு மிளகு சோம்பு போட்டு அரைச்சி வெங்காயம் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வடை சுட்டா ஃபஸ்ட்டாக இருக்கும். நீ ஒரு நாள் டிஃபன் போடு. பின்ன ஒரு வடை 1 ரூபா என்று சிரிக்கிறாள் வேணி. இதே கடலையை கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி ஊற வச்சு தோலையே எடுத்துடணும். பிறகு பருப்பை நல்லா வெண்ணெயாக அரைச்சி பால் போல் கரைச்சி அடுப்பில் வச்சு காய்ச்சணும். சர்க்கரை போட்டு சுண்டை காய்ச்சினா பாலை விட்டு ஏலக்காய் போட்டால் பாயசம் ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணினா போச்சு. நெசமாலும்தான். ஒரு நாள் அமாவாசை கூட்டத்தை நான் வீட்டில் வச்சுட்டு பாயசம் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்கிறாள் செவந்தி. அப்போ வடையும் சுட்டு வைங்க. அது என்னவோ கடலையை வெவிச்சு தின்னாதான் ருசி. அதுவும் நெல் புழுக்கையில் மூட்டை கட்டி போட்டுட்டா அந்த ருசி தனி. மூக்காயி பாட்டியின் பேத்தி வந்திருக்கிறாள். இவள் கை சுத்தம் கிடையாது. தனியாக கடத்தி விடுமோ என்ற அச்சம் உண்டு. சரவணன் நாகம்மாளின் மகனுடன் பச்சை கடலை பிடுங்குவதாக சொல்லிக்கொண்டு உடைத்து உடைத்து வயிற்றுக்குள் தள்ளுகிறார்கள். கடைவாய் வழி பால் ஒழுகுகிறது. டே, பச்சை கடலை வகுத்தால பிடுங்கிக்கும், வீட்டுக்கு போங்க, வேவிச்சு தாரேன். குவியலாக களத்து மேட்டில் கொண்டு வந்து குவித்தாயிற்று. பிடுங்கியவர்களுக்கெல்லாம் மரக்கால்களாக கடலையை அளந்து கொடுக்கிறார்கள். காக்கைகள் கருப்பாக சுத்தி வட்டமிடுகின்றன. நாயும் கூட அசந்து மறந்தால் எடுக்கும் பண்டம்.
வெயில் நாட்கள் 2 நாட்கள் காய்ச்சல் போதும். இரவும் பகலுமாக காவல் இருக்க வேண்டும். பகல் பொழுதுக்கு செவந்தியும் அம்மாவும் மாறி மாறி காவல் இருப்பார்கள். 2 இரவுகள் ரங்கன் கயிற்றுக்கட்டிலை போட்டுக்கொண்டு படுத்துக்கொள்ள வேண்டும். இப்போதெல்லாம் இவளுக்கு 2 வயல்களில் வேலை இருப்பதனால் வீட்டில் அதிக நேரம் தங்கவே நேரமில்லை. சரோ இல்லாததால் வீட்டிலேயே வேலை இல்லை போல் ஒரு வெறுமை. 7 மணியோடு வீட்டில் வந்து கிணற்றடியில் இலை தூசு மண் புழுதி போக தண்ணீர் இறைத்து குளிக்கிறாள். ரங்கன் வருகிறான். குளிக்கிறியா? ஆமா, நீங்க தான் என்ன ஏதென்று எட்டி பார்க்கறதில்ல. நான்ல சபதம் போட்டிருக்கேன். பேச்சில் மனத்தாங்களின் சுமை. கடலை பிடுங்க போறோம்னு நீ சொல்லவே இல்லை. நான் ஒரு அவசர காரியமா பட்டணம் போக வேண்டியதாச்சு. அண்ணியோட தங்கச்சி வந்துட்டாங்க. சரோ ரிசல்ட் இந்த வார கடைசியில வராப்புல இருக்கு. சரோ கடிதாசி ஏதானும் கொடுத்து அனுப்பியிருக்கா? ஒன்றும் இல்லை. இவங்க 10 நாள் கூட இருக்கல, 1 வாரம் இருந்துட்டு வந்துட்டாங்க. அவருக்கு லீவ் இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ சரோவை நான் தான் போய் கூட்டி வரணும் போல. அவ என்னமோ அங்கேயே படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவன் முகம் பரவி வரும் இருட்டில் உணர்வுகளை புலனாகும்படி துலக்கமாக தெரியவில்லை. ஆனால் குரலில் உற்சாகமில்லை. நீ உள்ளார வா செவந்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். இத்தனை ஆண்டுகளில் இப்படி அவன் கூப்பிட்டுருக்கிறானா? என்ன புது விஷயம்? ஈர பாவாடையுடன் உள்ளே வந்து உடைமாறுகிறாள். அம்மாவும் அப்பாவும் களத்து மேட்டில் இருக்கிறார்கள். முடியை துவட்டி கொண்டு, நீங்க தான் செத்த ராத்திரி காவலுக்கு படுக்கணும். கண்ணியப்பன் வந்தான், கூலி வாங்கிட்டு போயிட்டான். அவனை போய் கெஞ்ச எனக்கு மனசு இல்லை. சொத்து நம்புது. சரி, நான் கட்டில கொண்டு போட்டுட்டு படுக்கிறேன். இல்லாட்டி என்ன சாவடி பக்கம் தானே. செவந்தி, எனக்கு இப்போ அவசரமாக 1000 ரூபா வேண்டியிருக்கு. ஒரு வண்டி நல்லா இருந்துச்சு, வாங்கினேன். வண்டியை வச்சுட்டு போ, நாளைக்கு பணம் தாரேன். நிலுவ வரணும்னு சொன்னேன். அவன் 3 நாள் கழிச்சு வந்து இன்னைக்கு பணம் கேட்குறான். நமக்கு ரொம்ப வேண்டிய பார்ட்டி. வண்டி நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன்னு ஓட்டிட்டு போயிட்டாரு. பணம் முன்ன பின்ன தருவாரு. அவரோட வண்டி பாங்கு வாசல்ல வச்சுட்டு உள்ள போனாராம். திரும்ப வரச்ச காணமா. மேலே நத்தத்துலேருந்து சொசைட்டி ஆபீஸுக்கு வராரு. ரொம்ப நல்ல மனுஷன். 2 மாசமா தந்துடுறேன்னாரு. இப்போ இவனுக்கு பணம் கொடுக்கணும். தெரிஞ்சவங்க யார்கிட்டையும் புரட்ட முடியல. ஒரு 500 கொடுத்தாலும் சமாளிச்சுக்குவேன். வண்டியை எடுத்துக்கிட்டு போன்னு சொல்ல வண்டியும் இல்லை. இதுவரையிலும் இவன் இப்படி இவளிடம் தன் இயலாமையை சொல்லி கொண்டதில்லை. கடுகு சிறுத்தாலும் காரம் உண்டு. வியாபாரத்தில் பெரிய வளமை இல்லை. கடைகளில் 7-8 சைக்கிள் கூட இல்லை. ஆனால் கண்டிகை சைக்கிள் கம்பெனியில் இருந்து இங்கே சைக்கிள் விற்கும் ஏஜென்சி போல் வாணிபம் நடக்கிறது என்று தெரியும். அங்கு 3 சக்கர குழந்தை சைக்கிள், சிறுவர் பெரியவர்கள் சைக்கிள் என்று பண்ணும் ஃபேக்டரி 10 வருஷங்களுக்கு முன் ஏற்பட்டது. அந்த முதலியார் சிநேகம். அவருக்கு ஏதோ நஷ்டம் வந்துவிட்டது என்று அப்பன் சொன்னதாக நினைவு. ஆக இப்போது பட்டாளத்தார் கொடுத்த பணம் மீதி இருக்கிறது. எப்போதும் வங்கியில் தான் போட்டு வைக்கிறாள். 500 இருக்கும். அவள் மிக சிக்கனமாக செலவு செய்திருக்கிறாள். அதை தொடவே இல்லை. வளையல்களை ஆண்டாளம்மாவிடம் வைத்து அவசர பணம் வாங்குவாள். இப்போ கொடுக்கறதுக்கு இல்லைங்க, நாளைக்குன்னா வங்கியிலேருந்து எடுத்து தருவேன். திடுமுன்னு 500 எங்ககிட்ட எப்படி? நாளைக்கு தான் போதும். இதுவும் ஒரு சுப சூசகம்தான். அன்றிரவுக்கு கன்னியப்பன் காவலுக்கு வரவில்லை. இவ்வளவு நாட்களில் இப்படி அவன் வராமல் இருந்ததில்லை. எப்படியானாலும் அவன் அந்த கழனிக்கு நீர் பாய்ச்சி மராமத்து செய்யாமல் இருக்க மாட்டான். இருக்கட்டும். காலையில் வங்கிக்கு சென்று அவள் பணத்தை எடுத்து கணவரிடம் கொடுக்கிறாள். செவந்தியின் கை ஓங்குகிறது. ஏக்கருக்கு 6-7 மூட்டை தான் காணும் என்றுதான் அப்பன் சொன்னார். 1.5 ஏக்கர் நிலத்துல ஏறக்குறைய 20 மூட்டை விளைவிச்சிருக்கேன். மிஷின்ல காய்களை கொடுத்து தோடு நீக்கிய மணிகள் முழியாக சிவப்பு மணிகளாக பூமி தந்த பரிசு. உழைப்பும் நம்பிக்கையும் தந்த பரிசு. இல்ல, தான்வா அம்மா மூலமாக கடவுள் காட்டிய வழி இது. பயிரும் கூட ஏறக்குறைய 3/4 மூட்டை கண்டிருக்கு. கூலிகளையும் கணக்கு போட்டா 20 மூட்டை தேரும். அக்கா, அந்த ஆபீஸுக்கு கூட்டி போங்க, நானும் கடலை பயிர் செய்கிறேன் என்று சுந்தரி சொல்கிறாள். வங்கியில் பயிருக்கு வாங்கிய கடனை அடைத்த பின் கையில் 2000 சொச்சம் இருக்கிறது. சரோவின் ரிசல்ட் வந்துவிட்டது. கணக்கு பாடத்தில் முழு மதிப்பெண் பெற்றதுடன் பள்ளிக்கு மாநிலத்தில் 3ஆம் இடத்தை பெற்ற பெருமையும் தேடி தந்திருக்கிறாள். இவள் பெயர் தினத்தாள்களில் வருகிறது. பள்ளி ஆசிரியை ரீட்டா கடை தேடி வந்து பாராட்டிவிட்டு போகிறாள். எல்லோருக்கும் பெருமை. செவந்திக்கு ஆகாயத்தில் மிதப்பது போல் இருக்கிறது. நீங்க இப்பவே ராத்திரி பஸ்ல போய் நம்ம குழந்தைய கூட்டிட்டு வாங்க. நம்ம எப்படியும் மேலே படிக்க வச்சிடுவோம். ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு சொல்றாங்க. நான் இதை இப்பவே போறேன். செவந்தியின் மனதில் தான்வா ஆபீசர் மேடம் போல் சரோ வர வேண்டும் என்ற கனவு உயிர்க்கிறது. அவங்களைப் போல் மண்ணுடன் ஒட்டி தாய்ப்பாசமாக இருக்கும்படியான ஒரு படிப்பை படிக்கலாமே. அவன் காலை பஸ்ஸை பிடித்துக்கொண்டு மதுரைக்கு செல்கிறான். செவந்தி அன்று மாலை திரிகையில் பயிரை எண்ணெய் தடவி வைத்துக்கொண்டு உடைத்து கொண்டிருக்கிறாள்.
அம்மா அம்மா அக்கா வந்துடுச்சு என்று சரவணன் ஓடி வருகிறான். அப்பா காலமாக தானே போனாங்க, எப்படி மாமன் கூட்டி வந்துட்டானா? சரோசா கையில் அப்பா வாங்கி கொடுத்திருந்த பெட்டியுடன் விரைந்து வருகிறாள். பெட்டி கீழே நழுவுகிறது. அம்மாவின் தோளில் தலை சாய்த்து விம்முகிறாள். சரோ சரோ என்னம்மா என்னாச்சு? அப்பா காலமும் போயிருக்காங்க, நீ ஃபஸ்ட்டா பாஸ் பண்ணியிருக்கேன்னு பேப்பரெல்லாம் வந்துச்சு, ஃபோட்டோ கேட்டு வந்தாங்க, எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கு. ஏன் கண்ணு சந்தோஷமா இருக்கிறப்ப ஏன் அழுவுற? சி கண்ணத்தோட, நீ மேலே பெரிய படிப்பு படி, அந்த தான்வா மேடம் போல படிக்கணும். உன்னை யாரு கூப்பிட்டு வந்தாங்க? மாமா வரலையா? இத்தனை கேள்விக்கும் விசும்பிளே விடையாக இருக்கிறது. இவளுக்கு இனம் தெரியாத கலவரம் வயிற்றை கலக்குகிறது. ஏதேனும் ஆகிவிட்டதா? ஏதானும் நடக்கக்கூடாது நடந்து விட்டதா? கடவுளே, ஏம்மா ஏன் அழுவுற? என்ன ஆச்சு? நீ நினைச்சாப்புல தாம்மா, அவங்க மோசமானவங்க. மாமாக்கு உண்மையில நாம மேல பாசம் இல்லை. மாமி அவங்க வீட்டுக்காரங்க வச்சது தான் சட்டம். அவங்க தங்கச்சி பசங்க கூட போனானா அவங்க கூட நானும் திரும்பிடுவேன்னு நினைச்சிருந்தாப்புல. அவங்க ஒரு வாரம் தான் இருந்தாங்க. அவங்க புருஷன் பெண்சாதி 2 பிள்ளைங்கள ஆட்டோ வச்சுட்டு ஊரெல்லாம் பார்த்தாங்க. என்னை அவங்க கூட அனுப்பவே இல்லை. மாமா டியூட்டோரியலை நடத்துறாப்புல அவங்க வீட்டு மாடியில். அது கீழே ஒரு டாக்டர் கிளினிக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. மேலே அவங்க பெட்ரூம் இருக்காப்புல. சேர்ந்தாப்புல ஒரு போர்ஷனில் மாமியோட அம்மா ஒரு லூசு தம்பிக்கு இடம். பிறகு கிச்சன் எல்லாம் பாஷாக இருக்கும். நான் போய் ஒரு வாரம் தான் வேலைக்காரி இருந்தா. தங்கச்சி ஊருக்கு போனா, வேலைக்காரியும் நின்றுட்டா. ஏண்டி சுகு, உன் நாத்தனா பொண்ணா? அது என்ன உட்காத்தி வச்சு சோறு போடவா கூட்டிகிட்டு வந்திருக்க? சும்மா நின்றுட்டுருக்கு. வீடு பெருக்கி துடைக்க சொல்லு. கிரைண்டரில் மாவாட்டுறதுக்கு கசக்குதா? அவள் வீட்டில் கல்லில் அரைக்கல அப்படின்பா. மெல்ல மெல்ல எல்லா வேலையும் நானே செய்யணும்னு ஆயிட்டது. அது கூட பொறுத்துக்கலாம். அந்த ஆள் தம்பி அது மென்டலி ரிட்டையர்டு. அது அசட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு என்கிட்டயே நிற்கும். சரோ உன் பேர் தானே, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன், என்னோட ஊர் பார்க்க வரியா? கோயிலுக்கு சினிமாவுக்கு என்று அசடு வழியும். ஏண்டி அவங்கக்கிட்ட பேசினா என்ன, முகம் காட்டாமல் திருப்பிக்கிற என்று அவன் ஆத்தாக்காரி வேற. எனக்கு கோபமாக வரும். மாமா சாப்பிட வரப்போ தான் கீழே வருவாங்க. காப்பி மாமி கொண்டு கொடுப்பா. கார்த்தி கராத்தே கிளாஸ், திவ்யா டான்ஸ் கிளாஸ்னு மாமி காலமாக கூட்டிகிட்டு போவாங்க. டாக்டர் இவங்களுக்கு சொந்தக்காரங்க போல. மாமி அங்கே போய் ரிசப்ஷனிஸ்டாக உட்காந்துப்பாங்க. மாமா சாப்பிட வரச்ச ஒரு நாள் கேட்டேன், எனக்கு பாலிடெக்னிக்கில் சேர அப்ளிகேஷன் வாங்க வேணாமான்னு. சும்மா அவர் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறாப்புல. ரிசல்ட் வரலையே, வரட்டும் பார்க்கலாம் என்று மழுப்பி விட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. பிறகு ரிசல்ட் வந்துடுச்சு. பேப்பர் காலமும் போட்டுட்டு போவா. இங்கே யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. நான் பார்த்தேன். முதல் 3ல் நான் 3ஆவதுன்னு வந்திருக்கேன். எனக்கு ஒரே சந்தோஷம். மாடிக்கு ஏறி போனேன். கதவை திறந்து வச்சுட்டு பிள்ளைங்க இவங்க படுத்திருந்தாங்க. அப்போவும் நான் கதவு தட்டினேன். மாமா மாமான்னு கூப்பிட்டதும் அவர் அலறி அடிச்சுட்டு லுங்கியை இழுத்து கட்டிக்கிட்டு, சரோவா என்ன இப்படி, என்ன விசேஷம்னாரு. நான் பேப்பரை காட்டினேன். சாவகாசமாக சிகரெட் பற்ற வச்சுட்டு, இதுக்கு தான் இப்படி எழுப்புனியா? சரி கங்க்ராட்ஸ், நல்லா பண்ணிட்ட, கீழே போ நான் வரேன்னாரு. இதுக்குள்ளே மாமி எந்திரிச்சிட்டாங்க. நானும் அங்கேயே நின்னேன். தெரிஞ்சதும் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி, பரவாயில்லையே நீயும் ரேங்க்லாம் வந்துட்டியா, ரேங்க்ல வந்துட்டியான்னாங்க. பாலிடெக்னிக், விமென்ஸ் பாலிடெக்னிக் படிக்கணுங்குது. என்ன சொல்கிற சுகந்தா அப்படின்னாரு மாமா. பாலிடெக்னிக் படித்து இவன் என்ன பண்ண போறா? ஏற்கனவே ஆம்பளைக்கே வேலை இல்லை. இவ அப்பா அம்மாவால் 3 வருஷம் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்க முடியுமா? அப்படியே படிக்க வச்ச பிறகு ஒரு பிஇ பிடெக் மாப்பிள்ளையை தேடி பிடிக்க முடியுமா? 1.5 லட்சம் செலவாகும். இவன் அம்மா நம்ம பூமியில் விவசாயம் பண்ணுறா. அதில் ஒரு லாபமும் நமக்கு இல்லை. கடைசியில் அதை விற்று தான் கல்யாணம் கட்டணும்னு ஒரு இக்கட்டில் கொண்டு வைப்பாங்க. என்னை கேட்டால் நான் ஒரு யோசனை சொல்வேன். உறவு இருக்கும், கல்யாணத்துக்கு செலவில்லை, அவள் பேருக்கு ஒரு பிஸ்னஸும் இருக்கும்னாங்க. அது என்ன தெரியுமா? அந்த லூஸுக்கு என்னை கல்யாணம் கட்டி வைக்கிறதான். அவங்க அவன் பேரில் ஒரு பப்ளிக் டெலிஃபோன் வைப்பாங்களாம். அதோட ஜெராக்ஸ் லேமினேஷன்லாம் வச்சுட்டா நான் ஆஃபீஸையும் பார்த்துட்டு இவங்களுக்கு கையாளாக இருப்பேனா. என்னை வச்சுட்டே இப்படிலாம் சொன்னாங்கம்மா. அந்த லூஸு பல்ல இழிச்சுக்கிட்டு என்னை தொட்டு தொட்டு பேசுகிறப்ப அவன் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டான். அழுகை கட்டுப்படுத்த முடியாமல் வருகிறது அவளுக்கு. மகளின் முதுகை அவள் ஆதரவாக தடவுகிறாள். நீ தான் வந்துட்டியேம்மா, அழுவாத, நீ எங்கும் போக வேணாம், நான் உன்னை மேலே சேர்த்து படிக்க வைப்பேன். அவன் கிடக்குறான், சொந்த தாய் தகப்பனை மதிக்கல, போகட்டும், அவன் பொண்ணு பிள்ளை பெற்று வச்சிருக்கான், காலம் வரப்ப தெரியும். அம்மா நீ சொன்னப்ப நான் நினைக்கவே இல்லை. எப்படிம்மா மனுஷங்க இப்படி இருக்கிறாங்க? அவங்க நிலத்துல நீ பயிர் போடுறியான், அதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? மாமி சொல்லுது.
நான் அடுத்த நிமிஷமே மாமா கிட்ட நான் ஊருக்கு போறேன், என்னை ஏத்தி விடுங்கன்னுட்டேன். காலமும் பஸ்ஸுக்கு அவர் தான் வந்து ஏத்துனாரு. சொல்றாரு, சரோ இங்க வீட்டுல இருக்கிறது தோதுப்படாது, நீ அங்கேயே பக்கத்துல ஏதானும் பாலிடெக்னிக்ல சேர்ந்து படி, நான் ஒன்றும் செய்யலைன்னு நினைக்காதன்னு பஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு 100 ரூபாய் கையில கொடுத்தாரு. எனக்கு அவர் மூஞ்சில எரிஞ்சிடணும்னு கோவமா வந்துச்சு. ஆனா பெரியவங்க, அவர் ஏன் மாமிக்கு அப்படி பயப்படுறாரு? அப்பாலாம் உன்னை எப்படி விரட்டுறாரு? ரேடியோவை போட்டு உடைச்சாரே. மாமா மாமி என்ன சொல்றாங்களோ அதுக்கு மறு இல்லாம நடக்கிறாரு, அதுக்கு மாறு இல்லாம நடக்கிறாரு. இந்த 100 ரூபாய் அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்தாராங்கிறது சந்தேகம். அப்படி அவங்க கிட்ட என்ன பவர் இருக்கு? சரோ அங்கிருந்து செல்லும் போது பக்குவம் வராத குழந்தையாக இருந்தாள். இப்போதோ இந்த 1 மாதத்தில் எவ்வளவு மாற்றம்! செங்கல்பட்டு வந்ததும் இறங்கி நம்மூர் பஸ் பிடிச்சிட்டு ஓடியாந்தேன். கடையில அப்பா இல்ல, சைக்கிள் கூட கேட்கல, நடந்தே வந்தேன். சரி, எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டேன், குளிச்சுட்டு வாமா, சோறு குழம்பு எல்லாம் இருக்கு, வா. முகம் எப்படி வாடி கருத்து போச்சு. நான் உங்க அப்பாவை போய் இட்டுட்டு வாங்கன்னு அனுப்பினேன். வயசு பொண்ணை தனியை ஏற்றி அனுப்பி இருக்கிறான். இவெல்லாம் ஒரு மாமன். பாட்டி பிரமை பிடித்தால் போல் உட்கார்ந்திருக்கிறாள். தாத்தா சாவடியிலிருந்து ஓடோடி வருகிறார். ஊரே கொண்டாடுது. உன் டீச்சர் வந்ததும் உன்னை பார்க்கணும்னு சொல்லிச்சான். சோறு சாப்பிட்டு வா கண்ணு, சைக்கிளில் நானும் வரேன். புதிய ஏடுகள் திரும்புகின்றன. மதுரை சென்ற கணவன் அங்கு ஒரு நாள் கூட தங்கவில்லை. மகள் இல்லை என்று தெரிந்த மறுநிமிடமே அவன் திரும்பி விடுகிறான். அதிகாலையில் வந்து கதவு இடிக்கிறான். அடுத்து அவர்கள் சரோவின் மேற்படிப்பை லட்சியமாக்கி முயற்சிகள் செய்கிறார்கள். சரோவை பள்ளியில் அழைத்து பாராட்டுகிறார்கள். பத்திரிகைக்காரர்கள் அவள் லட்சியம் பற்றி கேட்கிறார்கள். அதற்கு அடுத்த மாதம் காஞ்சிபுரம் அரிமா மகளிர் சங்க தலைவி அவள் என்ன படித்தாலும் அதற்கு உதவி செய்வதாக அறிவிக்கிறார். விண்ணப்ப படிவங்கள் பெறுவதும் சான்றிதழ்கள் வாங்குவதும் நேர்முகம் காண செல்வதுமாக நாட்கள் ஓடுகின்றன. பிளஸ் டூக்கு சேரு, நீ டாக்டராவோ இன்ஜினியராவோ வரலாம் என்று ஒரு பக்கம் யோசனை சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் அவ்வளவுக்கு முடியுமா என்ற மலைப்பு. ஏமா நீ என்ன சொல்ற? அப்பா இன்ஜினியரிங் போகலாம்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ +2 2 வருஷம், பிறகு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, பிறகு காலேஜ் 4 வருஷம். முடியுமா? நான் பாலிடெக்னிக்கில் சேர்ந்து 3 வருஷம் படிப்பேன். பிறகு அதுக்கு ஏதானும் வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் எம்ஐஇ எதுலானும் படிக்கலாம்னு எங்கள் ஜூலி மிஸ் சொல்கிறாங்க. லயன்ஸ் அம்மா பாலிடெக்னிக்கில் இங்கேயே இடம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் பாய்ஸ் கூட படிக்கணும். அவளை சொல்லி கொண்டு போகிறாள். செவந்தியோ கடலை விளைவித்த நிலத்தில் பசுந்தாளுடன் உழுது ஸ்வர்ண வெளிப்பட்டத்துக்கு மும்முரமாக உழவோட்டி நாற்றங்கால் பயிர் செய்கிறாள். கொள்ளைமேட்டு விளைச்சலும் இவளை தூக்கி விடுகிறது. அடுத்து அங்கு வேர்க்கடலை பயிரிட ரங்கன் வங்கியில் கடன் பெற உதவுவதாக உறுதி கூறுகிறாள். நாட்கள் ரக்கை கட்டி கொண்டு பறக்கின்றன. சரவணனுக்கு பள்ளிக்கூடம் திறந்தாயிற்று. செவந்திக்கு தான்வா ஆபீசர் அம்மாளை சென்று பார்க்க வேண்டும். மகள் படிப்புக்கு அவள் யோசனையை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம். ரங்கனுடன் கொள்ளைமேட்டு பயிருக்கு கடன் வாங்க நிலவள வங்கிக்கு செல்கிறாள். அம்மா உங்க வீட்டுக்காரரா? பூமி அவங்க பேர்ல இருக்குதா என்று கேட்டுக்கொண்டு விண்ணப்ப படிவம் தருகிறார். அவருக்கு நன்கு பரிச்சயமான வங்கிக்காரர். வேர்க்கடலை பயிர் இடையில் ஊடுபயிர் உளுந்து வரப்பில் சுற்றி ஆமணக்கு என்று விரிவாக்க பணியாளரின் ஆலோசனைப்படி தீர்மானம் செய்கிறார்கள். இங்கே கையெழுத்து அங்கே கையெழுத்து என்று அவரே எல்லாம் காட்டுகிறார். செவந்திக்கு புருஷனுடன் வந்து அவரும் தன் உழைப்பில் பங்கு பெறுகிறார் என்று வெளியுலகுக்கு அறிவிப்பதே பெருமையாக இருக்கிறது. காற்று காலம் போய் ஸ்வர்ணவழி பட்டம் நடவு வயல் உழுது சீராக்கும் பருவம். கன்னியப்பன் இப்போதெல்லாம் முழு பொறுப்பும் எடுத்துக்கொள்வதில்லை. முழு நிலமும் உழ 4-5 ஏர் தேவைப்படுகிறது. உழவு காலங்களில் அப்பன் சும்மா இருக்க மாட்டார். ஆனால் அவரை முழுசும் நம்புவதும் முடியவில்லை. கன்னியப்பா ஏன்பா காலவாரி விடுற? ஒரே நாளில் முடிக்கணும் கூட 2 ஆளை கூட்டிட்டு வான்னா இப்படி காலவாரி விடுற என்று செவந்தி சத்தம் போடுகிறாள். ஆளே இல்லக்கா, நீங்க மொக்கையா நாள் வச்சிட்டா வர தோதுப்படும். நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, வர்றதுக்கு இல்ல. அப்ப வேற ஆளும் கொண்டாந்து விட மாட்டேன். அப்பா இருந்தா ஒரு ஏருக்கு அவரை நம்பலாம். 3 நாளா உடம்பு சரியில்லை. ஆமா, கையில காசு வேணும்னு வண்டி அடிக்கிறாரு. காசு எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரி சரி போ, நானே சமாளிச்சுக்கிறேன். அவள் அதிகாலையில் எழுந்து சாணம் அல்ல வந்தபோது திகைக்கிறாள். மாடுகள் இல்லை, ஏறும் இல்லை. உள்ளே ஓடி வந்து கட்டிலில் பார்க்கிறாள். அப்பன் குரட்டை இழுப்புக்கு கேறு கேறு என்று வாசல் வரை கேட்கிறது. வாசலில் புருஷன் இல்லை. மனசுக்குள் ஒரு குரலியாக விடுவிட என்று வாசல் கதவை சாத்தி கொண்டு ஓடுகிறாள். அவள் கண்கள் தன்னையே நம்ப முடியவில்லை. 5 ஏர் தண்ணீர் பாய்ந்து தொழு உரம் போட்ட வயலில் உழுகின்றன. கண்களை துடைத்து கொண்டு பார்க்கிறாள். கன்னியப்பன், வேல்சாமி, பழனியாண்டி, மாறி, பிறகு அந்த அகலமான முதுகுடன் உயரமான ஆள் வரப்படியில் அருகில் நிற்கிறாள். தார்பாய்ச்சிய வேட்டி. கன்னியப்பன் அறையில் அணிந்த சட்டியுடன் முன்னே செல்கிறான். மாமோ, முதலாளி அம்மா வராங்க, பார்த்து உழுங்க.
கேலி சிரிப்பு காற்றின் அலைகளுடன் வந்து செவிகளில் மோதுகிறது. அத்தியாயம் 18 இதனுடன் நிறைவு பெறுகிறது. இந்த கதை எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ இருக்கிற நிறைய பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தைங்கள வந்து யார்கிட்டையும் விட மாட்டுறாங்க. அது சொந்த தன்னோட தாயினுடைய தம்பி, சொந்த தாய் மாமாவாக இருக்கட்டும், பெரியப்பா பெரியம்மா, இப்படி எந்த உறவுகளோடையும், தாத்தா பாட்டி எந்த உறவுகளோடையும் அனுப்ப மாட்டுறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம், எங்களை தவிர வேறு யாரும் பார்த்துக்க முடியாது, யாராவது ஏதாவது சொல்லிட்டா எனக்கு கஷ்டம் அப்படின்னு. அது அப்படி கிடையாது. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விடுமுறையில் குழந்தைங்கள வந்து உறவுக்காரங்க வீட்டுக்கு அனுப்பணும். அதன் மூலமாக அந்த குழந்தைங்க கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இப்போது அந்த குழந்தை இத்தனை வருஷமாக அவங்க அம்மாவை என்ன பேசிச்சு, இப்போ போயிட்டு வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு வந்துச்சு. ஒருவேளை அவங்க வீடு நல்ல வீடாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு வரும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால அம்மாவை பற்றின விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு படிப்பினையை இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல போய் தங்கும்போது வேற சில சூழ்நிலைகள் குழந்தைங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். அது உங்களுக்கு உதவியாக இருக்கோ இல்லையோ, அந்த குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அது அந்த பொண்ணு கஷ்டப்பட்டாலும், அந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டாலும் சரி, நல்லா சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் அந்த படிப்பினை இருக்கு இல்லையா, அது வாழ்க்கை பாடம். அந்த வாழ்க்கை பாடம் நம்ம குழந்தைங்களுக்கு தேவை. இது ஏன் நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு புரியறதில்ல. அதே மாதிரி அந்த உடன் பிறந்தவர்களுடைய அந்த பிணைப்பும் அதிகமாக ஏற்படும். இதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த மாதிரி செய்யாதவங்க இனிமேலாவது செய்யறதுக்கு முற்படணும் அப்படின்னு இதன் மூலமாக வேண்டிக்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். 19வது அத்தியாயத்துடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.